அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், MTS அகாடமி, திருவள்ளுவர் அறிவு களஞ்சியம் வளர்ச்சி மையம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் நிகழ்வில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு இன்று 3வது அமர்வு. அன்பர்களே, இந்த தலைப்பே ஒரு வித்தியாசமான தலைப்பு. அப்பத்தா இந்த தலைப்பையே எனக்கு அறிமுகப்படுத்தியது இன்றைய சிறப்பு விருந்தினர் தான். ஆகையினால நாமும் பார்க்காத கேட்காத படங்களையும் பார்க்கவும் கேட்கவும் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே அன்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்வினை திருவள்ளுவர் வாழ்த்தோடு இனிதே தொடங்கி மகிழ்வோம். திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், திருவள்ளுவர் வாழ்த்து பாடுங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாளறிவன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவள் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவள் பாமரனின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோள், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நீதி வகுத்தான் பொய்ய புலவல், பொது நீதி வகுத்தான் பொய்ய புலவல், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண் என்றான் கல்வியை கண் என்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன், காலத்தை வென்று நம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. மிக அருமையாக திருவள்ளுவர் வாழ்த்தை பாடிய கலைமாமணி முனிவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, திருவள்ளுவர் வாழ்த்து பாடி மந்திரம் சொல்லுதல் மரபு. அதன் அதை பின்பற்றி நாம் திருவள்ளுவர் மந்திரத்தை சொல்லி மகிழ்வோம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திருவள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையன் பாராட்டி வெடியன் நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திருவள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். அன்பர்களே, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், MTS அகாடமி, பன்னாட்டு திருக்குறள் இணையம் இவை மூன்றும்
இணைந்து தொடர்ந்து நடத்தும் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு அதில் 3வது அமர்வு இன்று. அன்பர்களே, இந்த நிகழ்வினுடைய தலைப்பு அப்பத்தா. அருமையானது ஒரு தலைப்பு. சினிமா அந்த அந்த சினிமாவை எனக்கு அடையாளம் காட்டியதே இன்றைய சிறப்பு விருந்தினர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியின் மேனாள் ஆணையர் திருமதி NS பிரேமா அவர்கள். இந்த நிகழ்வை நான் அப்படி இந்த பார்த்தேன் ரசித்தேன் என்கிற இந்த தலைப்புல நான் பல ஆண்டுகள் வானொலியில் இளைய பாரதத்தில் நிகழ்ச்சிகள் செய்திருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் இந்த நிகழ்ச்சியை எப்படி நடக்கும் என்றால், 2 இளைஞர்கள், 2 ஆண், அதாவது மாணவர்கள், 2 மாணவிகள், கல்லூரி மாணவிகளை கூப்பிடுவோம். அவங்களுக்கு படம் பார்த்துட்டு வர்றதுக்கும் காசு கொடுப்போம். நான் சொல்றது வானொலியில இருந்து. இப்ப நம்ம அதெல்லாம் கொடுக்க, அப்ப படம் உண்டு, அதுக்கு அவங்களுக்கு போயிட்டு வர சார்ஜும் உண்டு. அது ஒரு 20 ரூபான்னு நினைக்கிறேன். பெர் ஹெட் 75 ரூபா கொடுப்போம். அவங்க படம் பார்த்துட்டு 4 பேர், 2 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ்னு 4 பேரும் பார்த்துட்டு வந்து பண்ணுவோம். இதை யார் ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப எஸ் லீலான்னு இருந்தாங்க. வாசிகனை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா வந்து எம்ஜிஆர் வந்து அந்த அம்மாவை அக்கான்னு அன்போட கூப்பிடக்கூடியவர் அந்த அம்மாவை. அதனாலதான் அவங்கதான் அந்த இந்த படம், அதாவது எம்ஜிஆர் நடிச்ச அந்த ரிக்ஷாக்காரன் படத்துல ஸ்டெலா மேரிஸ் காலேஜ் பிரின்சிபலா வருவாங்கல்ல, அது லீலா தான். நாங்களும் அவங்கள அக்கான்னு தான் சொல்லுவோம். வானொலியில அந்த அக்கா எங்களுக்கு அக்கா உண்டு, அண்ணி ஒண்ணு. அண்ணி யாருன்னா அவங்களுக்கு தெரியும், வாசிக்கு மேடத்துக்கு தெரியும். அவங்க பேர் மாட்டேங்குது, அதாவது ஒரு டிராமா டக்குன்னு பேரு புனிதவதி இளங்கோவன், அவங்கதான் அண்ணி, இவங்க அக்கா. இவங்க 2 பேரும் தான். அதனால ஏன் இதை சொல்றேன்னா, பார்த்தேன் ரசித்தேன்கிற டைட்டிலே அந்த அம்மா கொடுத்ததுதான். யாரு? எஸ் லீலா கொடுத்த தலைப்பு தான். ஆனா நல்ல தலைப்பு. அதை தான் ரசித்ததை மற்றவர்களும் ரசிக்கும்படி சொல்லும் ஆற்றல் தான் அந்த படத்தினுடைய முக்கியம். ஆகையினால இந்த பார்த்தேன் ரசித்தேன் இது 3வது நிகழ்வு. அதுவும் சென்ற முறை நாம் பாமா விஜயத்தை பார்த்து விட்டோம். அதற்கு முன்னது முதல் இது யாருக்கும் ஞாபகம் இருக்கா? முதல் என்ன கருணாநிதி ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. முதல் படம் இவங்க கல்யாணி ஸ்ரீதர் பண்ணாங்க. படம் பேர் ஞாபகம் இருக்கா? சரி, அது அவங்க டக்குன்னு எனக்கு நினைவு வரல. ஆகையினால இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு இது எல்லாருக்கும் பயனுடையதாகவும் இருக்கும். பார்க்காதவர்களுக்கும் பார்த்த ஒரு உணர்வை நாம் கொண்டு வருவோம். சரி, இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிற அனைவரையும் வரவேற்க வருகிறார். அதாவது அண்ணாஜம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் மேனாள் துணை முதல்வர் முனைவர் இரா பூங்கோதை அவர்கள். வாருங்கள். சென்ற படம், அந்த முதல் படம் பேர் ஞாபகம் இருந்தா அதையும் சொல்லுங்க. கை தூக்குனீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, வாங்கம்மா, அன்மியூட் பண்ணுங்க. ஐயா வணக்கம். அது வந்து பிரகாஷ் சார் அவரு பண்ணாரு அந்த முதல் படம். ஆமா, அது டக்குனு சொல்லுங்க. நீங்க இப்ப அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க கருணாநிதி. அன்மியூட் பண்ணுங்க. ஜெயபிரகாஷ் சார் தான் முதல் படம் பண்ணாரு. அன்மியூட் பண்ணுங்க சார். முதல் படம் வந்து பராசக்தி, 2வது படம் மெய்யழகன். முதல் படம் பராசக்தியில பண்ணல, மெய்யழகன் தான் பண்ணோம். இல்ல, முதல் படமே மெய்யழகன் தான், பராசக்தி கிடையாது. மொத்தம் 3 தான். முதல்ல மெய்யழகன், 2வது பாமா விஜயம், 3வது தான் பராசக்தி. இது 4 போட்டிருக்கீங்கயா அப்ப நிகழ்ச்சியில. அப்ப 4 அப்ப பராசக்தியா முதலுதே? ஆமா, பராசக்தி ஒண்ணு இருந்தது. ஓஹோ, அது மறந்து போச்சு. எடுத்தடுப்புல அதுதான் பண்ணோம். முதல் பராசக்தி படம், அதுக்கப்புறம் மெய்யழகன், அதுக்கப்புறம் தான் கல்யாணி ஸ்ரீதர், அடுத்ததான் மெய்யழகன். இது 4வது தானா? சரி, 4வது அமர்வு. சரி, அனைவருக்கும் வணக்கம். MTS அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், சென்னை பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் இணைந்து நடத்தும் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு 4வது நிகழ்ச்சி இது. இன்று இணைய வழி இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தலைமுறையாற்ற இருப்பவர் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் முனைவர் செல்வராணி செல்வம் அம்மையார் அவர்கள். எப்பொருள் ஆயினும் அப்பொருளினுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து எடுத்துரைக்கக்கூடிய
அழகியல் இவருக்குண்டு. அம்மா அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அப்பத்தா என்ற படத்தை பார்த்தேன், ரசித்தேன், பலரும் சுவைத்திட பகிர்ந்து மகிழ்வேன் என்ற பரந்த மனப்பான்மையில் சிறப்புரையாற்ற நம்மோடு இணைந்திருக்கின்றார் திருச்சிராப்பள்ளி மேனாள் மாநகராட்சி ஆணையர் திருமதி NS பிரேமா அவர்கள். அரசு அதிகாரியாக இருந்து அரும்பணியாற்றி கல்வியாளராகவும் இருந்து கடமையாற்றிய அம்மா அவர்கள் இன்று இலக்கிய உலகில் மிகச்சிறந்த திறனாய்வாளராக வலம் வருபவர், விருதுகள் பல பெற்றவர். அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பு விருந்தினர் பற்றிய அறிமுக உரையை நாம் அவர்களை பற்றி நன்கறிவோம், இருந்தாலும் அறியாத பல தகவல்களை எல்லாம் சொல்வதற்காக நம்மோடு இணைய இருக்கின்றார். அம்மையார் அவர்கள் இப்போது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சற்று தாமதமாகும் போல் இருக்கிறது என்று சொன்னார்கள். இணைந்து விடுவார்கள் என்று நினைக்கின்றேன். நல்லதொரு அறிமுக உரை ஆற்ற இசைந்துள்ளார்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பண்பாட்டு மையத்தினுடைய மேனாள் இயக்குனர் பேராசிரியர் திலகவதி அம்மையார் அவர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். பூந்தண்டலத்தில் திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சியம் வளர்ச்சி மையம் சொல்லோவியத்தை சுவைபட, அதாவது ஒரு சலிப்பு தட்டாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள் திருவள்ளுவர் வாழ்த்தினையும் இனிமையாக பாடி நமக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய அம்மையார் அவர்கள் எழுந்திருக்கின்றார்கள். அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வணங்கி வரவேற்கின்றேன். மதுரை ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் திரு RN கருணாநிதி ஐயா அவர்கள் மிகவும் திறம்பட காணொளி காட்சிகளை ஒவ்வொரு முறையும் நன்றாக திட்டமிட்டு அதை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அவருக்கு உறுதுணையாக கலை நன்மணி திருமதி பிரேமா கருணாநிதி அவர்களும் அவருக்கு துணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியில செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இருவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். நிறைவாக நன்றியுரை சொல்வதற்காக இருப்பவர் பரமத்தி வேலூர் கந்தசாமி கண்டர் கல்லூரியினுடைய இணை பேராசிரியர், வேதியியல் துறையினுடைய இணை பேராசிரியர் திருமதி N லதா அம்மையார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் வாய்ப்பும் களமும் வாய்த்த போதுதான் அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். அவ்வகையிலே அனைவரையும் ஒருங்கிணைத்து திட்டமிட்டு புதிய கோணங்களில் நிகழ்ச்சிகளை வழங்கக்கூடிய நெறியாளர் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவன செயலர் சேவா ரத்னா கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களையும் வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி வரவேற்கின்றேன். இன்னும் இங்கே இணைய இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களையும், அதாவது இப்போதைக்கு நாம் இணைந்திருக்கின்றோம். ஐயா மெல்பார்ன் தொல்காப்பிய தமிழ் மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் சுந்தர் நடேசன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இப்படி இன்னும் பல சான்றோர்கள் இணைய இருக்கின்றார்கள். அத்துணை சான்றோர் பெருமக்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக அருமையாக வரவேற்புரை வழங்கிய அண்ணாஜம் அறிவியல் பூங்கா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மேனாள் துணை முதல்வருக்கு நன்றி. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், MTS அகாடமி, பன்னாட்டு திருக்குறள் இணையம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் திரைப்படத்தை பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வின் 4ஆம் அமர்வு அப்பத்தா. இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னதாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் காணொளி காட்சியை வழங்கி மகிழ்வாறு திருமிகு RN கருணாநிதி ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனரை அன்போடு வேண்டுகிறோம். அவர் மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி VG சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி,
தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேகோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 70வது அறிவியல் பூங்கா. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் 2 கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலர் 70ஆம் இதழின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது கார்பனின்றி அமையாது இவ்வுலகு, அணுவிலிருந்து ஆன்மீகம் வரை கார்பனின் பயணம் குறித்த கட்டுரை. இதனை தனது சொல்லோவியத்தில் வடித்து தந்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூவா சண்முகவேலன் அவர்கள். இம்மலரில் விண்வெளியில் தரவு சேமிப்பு கூடம் எங்குள்ளது, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக ஆய்வு நோக்கில் மிக எளிய இனிய நடையில் கதை சொல்வது போல் சொல்லியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே சசிகுமார் அவர்கள். உலக தண்ணீர் தினத்தையொட்டி அத்திப்பட்டி முதல் இன்றைய பெண்கள் வரை தண்ணீர் தேடல் தீராத தாகமா எனும் வினா எழுப்பி விடையளித்துள்ளார். பூவராக ரத்னசபாபதி, சுழலியலாளர், ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம், ஹைதராபாத். BIS தரநிலைகள் மூலம் இந்தியாவின் தரமும் வளர்ச்சியும் கட்டுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தோற்றம், வளர்ச்சி, அதன் மூலம் இந்திய பொருட்கள் எத்தகைய தரச் சான்றுகளை பெற்று அதன் வழி நுகர்வோர் அடையும் பயன்களை சிறப்பாக விளக்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயமுத்தூர் அலுவலக இயக்குனர் விஞ்ஞானி எஸ் ரினோ ஜான் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 14ஆம் பகுதியில் பல அரிய செய்திகளை தந்துள்ளார் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 7ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வரலாற்று பின்னணி கொண்ட வண்ணத் தனிமங்கள் கோபால், தாமிரம், நிக்கல் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப கோபாலன் அவர்கள். அறிவுசார் சொத்து என்னும் நூலை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு முத்துவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் 69ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா உள்ளிட்ட 50 விழா, பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இடம்பெற்ற
திருக்குறளில் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்னும் பொருண்மையிலான 2 நூல்கள் வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் உலா வந்துள்ளன. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 70 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அருமை. மிக அருமையானதொரு காணொலி காட்சியை வழங்கிய ஸ்ரீ சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இனி நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தலைமை உரை நிகழ்த்துபவர், அதுவும் தஞ்சாவூரிலிருந்து காரைக்குடி சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர், அறிவியல் பூங்காவுக்கு தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை எழுதி வருகிறவர், நல்ல கவிஞர், பன்முக ஆளுமையாளர். அவர் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை வகிப்பது சால பொருத்தம். இன்னொன்று, அவர் காரைக்குடி கல்லூரியில் பல ஆண்டுகள் பணியாற்றியதனால் அப்பத்தா என்கிற அந்த தலைப்பு, அந்த பெயரே அந்த காரைக்குடிக்கு, அது செட்டிநாட்டிற்கு உரிய சொல்லாக்கம் என்கிறதை மனதில் பதித்துதான் அவர்களை நாம் அழைத்து மகிழ்ந்தோம். வாருங்கள், உங்களுடைய தலைமை உரையை வழங்கி மகிழுங்கள். அன்மியூட் பண்ணிட்டேனே, இன்னொரு தடவை பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். MTS அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் இவை இணைந்து நடத்தும் பார்த்தேன் ரசித்தேன் 4வது நிகழ்ச்சி இன்று ஒரு நல்ல ஒரு திரைப்படத்தை பற்றி, அப்பத்தா என்ற திரைப்படத்தை பற்றி சிறப்பு விருந்தினர் மேனாள் திருச்சிராப்பள்ளி ஆணையர் திருமதி பிரேமா அவர்கள் அதை பற்றி அந்த கதையை நமக்கு நன்றாக விரிவாக கூற இருக்கின்றார்கள். நான் அந்த அப்பத்தா கதையை சார் சொல்லிதான் நான் போய் அந்த ஒரு சின்ன சின்ன தொகுப்புகளை பார்த்தேன். முழு படமும் பார்க்கல. இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி அப்பத்தான்றது அங்க ரொம்ப காரைக்குடி சைடு ரொம்ப ஃபேமஸ். அதாவது அப்பாவுடைய அம்மாவை அப்பத்தா என்று அழைப்பார்கள். ஆத்தான்னு தான் அந்த ரொம்ப ஓல்டு ஜென்ரேஷன்லாம் அம்மாவை அழைப்பாங்க, அப்பாவுடைய ஆத்தா, அதனால அப்பத்தா அப்படின்னு வந்திருக்கு போட்டிருக்கு. ஸோ பாட்டி ங்கிறதான் அப்பத்தான்னு அங்க எல்லாருமே ஜென்ரலா கூப்பிடுவாங்க. அது ஒரு சிறப்பு, காரைக்குடி செட்டிநாட்டுக்கே உரிய சிறப்புன்னு சொல்லலாம். இப்ப நான் ஜெனரலா திரைப்படங்கள் எப்படி அந்த காலத்துல இருந்து என்ன சமூகத்துல விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றனவா, திரைப்படங்கள்ல எப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் பகிரப்பட்டு வந்திருக்கின்றன, மக்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள். அது ஒரு திரைப்படம் துறையே, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரின்றது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல பல கலைஞர்கள், நடிகர்கள், இயக்குனர்கள், துணை நடிகர்கள், அந்த மாதிரி நிறைய பேரு உள்ளடங்கிய ஒரு தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு துறை. அந்த துறை எப்படி மக்களுக்கு பயன்படுகிறது என்னன்றத சொல்லிட்டு இந்த கதையை பற்றி ஒரு ஷார்ட்டா ஒரு
இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நான் அமையலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா திரைப்பட கதையை வந்து புக்கு படித்து அதை விமர்சனம் பண்ணுறதை விட திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒன்று தான். ஏன்னா இது வந்து காட்சிப்படுத்தணும், அதில் உள்ள காட்சிகள்லாம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அந்த பாத்திரம் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் டீப்பாக சொல்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதை சிறப்பு விருந்தினர்கள் செய்வார்கள். நான் வந்து எப்படி இந்த திரைப்படத்துறை வளர்ந்து வந்திருக்கிறது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஒரு ஷார்ட்டாக ஒரு அறிமுகம் கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். இப்போ சமூகத்தில் உள்ள பல பிரச்சனைகளை திரைப்படம் ஆராய்கிறது. நிறைய டாபிக்ஸ் எடுத்து நிறைய டைரக்டர்ஸ் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு, சமத்துவம், முதியோர் நலம், வறுமை, பாசம், இது போல திரைப்படங்களை திரையில பிரதிபலிப்பதன் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. மேலும் திரைப்படங்கள் என்னென்னலாம் நமக்கு இதுவரைக்கும் சொல்லி இருக்கு, பல நல்ல படங்கள்லாம் அந்த காலத்துல வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி படங்களை திரைப்படத்துக்கு நல்ல படங்கள்னா தான் கூட்டிட்டு போவாங்க வீட்டில். அந்த மாதிரி தான் அந்த காலத்துல இருந்தது. நட்பு ஒருவரை எப்படி மேம்படுத்தும், அன்பு ஒருவரை எப்படி மனிதனாக்கும், கருணை ஒருவனை எப்படி உயர்த்தும், காமம் ஒருவனை எப்படி சிதைக்கும், பொறாமை ஒருவரை எப்படி அழிக்கும், சகோதர பாசம் ஒருவரை எப்படி இணைக்கும் போன்ற அருமையான கருத்துக்களை நேரடியாக சொல்லாமல் ஒரு பாத்திரத்தின் மூலமாக திரைப்படங்கள் சொல்லும்போது அந்த கருத்துக்கள் மனதில் ரொம்ப ஆழமாக பதிகிறது. வாழ்க்கை பயணத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைகிறது. பல வரலாற்று தலைவர்களையும் ஆன்மீக தலைவர்களையும் நமக்கு திரைப்படங்கள் தான் அறிமுகம் செய்திருக்கின்றன. நிறைய அம்மாதிரியான திரைப்படங்கள் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் நமக்கு வந்து அது அந்த வரலாற்றையுமே கற்றுக் கொடுக்குது. சிவாஜி, கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அது வந்து பெரும்பாலும் 80க்கு முன்னாடி வந்த திரைப்படங்கள் தான் அந்த மாதிரி அதிகம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாசமலர், கண்ணன், ராஜராஜ சோழன், கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், திருவருட்செல்வர் போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க படங்கள்ல ரொம்ப அற்புதமா நடிச்ச நமக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு நடிகர் யாருன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அவர் தான் அந்த கதாபாத்திரங்களாகவே இன்னைக்கும் நம்மகிட்ட பேசிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நிறைய படங்கள் அந்த மாதிரி நம்ம மனதில் பதிந்திருக்கின்றனன்னு கூட சொல்லலாம். இப்போ எல்லாம் எப்போதாவது இந்த மாதிரி கருத்துக்கள் நிறைந்த படங்கள், இந்த தீம் பேஸ்டா 1-2 இப்போவும் வருது. அது அரிதாக தான் இருக்கு அந்த மாதிரி வர்ற திரைப்படங்கள்ன்றது. ஆனால் டெக்னாலஜி, கிராஃபிக்ஸ் இதெல்லாம் போன்ற தொழில்நுட்பங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். இப்போ எடுக்கப்படுற படங்கள்ல அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் சில படங்கள்ல அந்த பாகுபலியெல்லாம் பார்த்தோன்னா, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் ரொம்ப அதிசயத்தக்க வகையில பண்ணியிருக்காங்க. ஈவன் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்க்கெல்லாம் ஈக்குவலா கூட எடுக்கிறாங்க, ஓரளவுக்கு அதை ஒட்டி எடுக்கிறாங்கன்னு கூட சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. திரைப்படங்களில் வரும் நேர்மையான கதாபாத்திரங்கள் கடினமான சூழ்நிலைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு சுய ஊக்கத்தையும் நம்பிக்கையையும் நமக்கு தருகின்றன. கடினமான தலைப்புகளை, அதாவது டஃப் டாபிக்கை கையாளும் திரைப்படங்களை பார்ப்பது சிந்தனையை தூண்டும் ஒரு அனுபவமாக அமைகிறது. ஒரு தாட் ப்ரோவோக்கிங்கா இருக்கும். அதாவது நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் திரைப்படத்தை பார்ப்பதற்கும் வேறுபாடு. ஏன்னா இது வந்து 3 ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுல வந்து அவங்க சொல்லணும். அப்படி சொல்ற அந்த டைரக்டர் தான் மக்கள் மனசுல நிக்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் உணர்த்தி அவ்வளவு அந்த தீமையுமே மக்களுடைய மனதில பதிய வைக்கணும். அதாவது கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் கற்பனை செய்ய வேண்டும் அப்படின்ற இதுல நம்ம புக்கை படிக்கும்போது இருப்போம். பட் இதுல அப்படியே நேரடியா கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அதனால அந்த கதாபாத்திரங்கள் எப்படி அந்த பாத்திரத்தோட ஒரிஜினல் கேரக்டரோட ஒன்றி போகிறது அப்படின்றதுதான். அப்படியே இந்த வாழ்ந்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த ஒரு பாத்திரம் நடிகனோ நடிகையோ குழந்தை நட்சத்திரமோ நடிச்சுட்டாதான் அந்த பாத்திரம் அந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து அவங்களுக்கு அந்த யதார்த்தமா அமையணும் இந்த கேரக்டருக்கு, அதுக்கு உள்ள திறமை உள்ளவர்களாகவும் அவங்க இருக்கணும். அந்த மாதிரி டைரக்டரும் அந்த மாதிரி கொண்டு போய் இருக்கணும். இந்த மாதிரி பல விதமான கேமராமேன் நல்லா இருந்து பட காட்சிகளும் அதுக்கு சரியா அமையணும். இவ்வளவும் பொருந்தி இருந்தாதான் ஒரு படத்தோட வெற்றி தீர்மானிக்கப்படும். எவ்வளவோ பல கோடிகள் செலவு செஞ்சு எடுக்கப்படுற சில
படம் எதிர்பார்ப்போட எடுக்கப்படுகின்ற பொழுது சில சமயம் தோல்வி அடைந்து விடுகிறது. அதெல்லாம் மனதில் கொண்டுதான் சினிமா இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு துறை தான். அந்த வகையில இன்னைக்கு நம்ம எடுத்து கொண்டிருக்கும் திரைப்படம் அப்பத்தா. இதுல ஊர்வசின்ற ஒரு பாத்திர நடிகை தான் நடிச்சிருக்காங்க அந்த கேரக்டரை. அவங்க அப்படியே அந்த பாத்திரத்தோடய ஒன்றி போகிற போலதான் இருக்குது இந்த படத்தை பார்க்கும் பொழுது. நமக்கு எழுகின்ற சிந்தனைகள், உணர்ச்சிகள், சிரிப்பு, அழுகை, நகைச்சுவை, பரிதாபம், கோபம் போன்ற உணர்ச்சிகள் அனைத்துமே நாம் விரும்பி படம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு சிரிப்போ இல்லை ஒரு ஈவன் அழுக கூட ஒரு நல்ல ஹார்மோனை சுரக்க செய்து நம்ம உடல்லன்னு அறிவியல் ரீதியாக கூறப்படுகிறது. அந்த கேரக்டர்கள் சிறப்பாக நடித்து நம்ம ஈவன் அழ வைக்கும் போது கூட இந்த கார்டிசால் ஹார்மோன் சொல்லுவோம், அது சுரந்தாலுமே ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுறதுன்னு மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். அதனால தானே அந்த காலத்துலலாம் அழுக படத்தை மக்கள் விரும்பி போய் பார்த்தாங்க. அதுல இந்த நம்மளோட நடிகையர் திலகம், சாவித்திரி, சவுகாஜானி இவங்கெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப சோகமான பாத்திரத்தை தான் நடிப்பாங்க. ஈவன் அதை பெண்கள் ரொம்ப விரும்பி திரும்ப போய் பார்த்த வரலாறுலாம் உண்டு. இப்ப இந்த படத்தை ஒரு காமெடி படமாவே நகைச்சுவை உணர்வுடன் டைரக்டர் ஃபுல்லா கொண்டு போயிருக்காரு. ஈவன் இதுல ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து சொல்லப்பட்டா கூட ஃபுல்லா அதை ஒரு காமெடிய நகைச்சுவை உணர்வோட கொண்டு சென்றிருக்கலாம். படத்தை ஃபுல்லா நம்மளால பார்க்க முடியுது. அப்பத்தா பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம கரண்ட் சோசியல் இஷ்யூ என்ன அப்படின்றத இந்த படத்துல விவரிச்சிருக்காங்க, சமூக பிரச்சனைய. இதுல ஒரு மாற்று கண்ணோட்டத்துடன் குறித்து உரையாடலை தொடங்க விரும்பினாலும் சரி, திரைப்படங்களை பார்ப்பது அறிவூட்டும் தெளிவுபடுத்துவதற்கு அது உதவக்கூடும். இந்த கால குழந்தைகள் பெற்றோர்களுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், அவர்களை மதித்து நடக்கிறார்கள், அப்போது பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் மன ரீதியாக வருத்தம் அடைகிறார்கள், பின்னர் சமாளிக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு படம். இந்த படத்துல வர்ற தாய் ஒரு சிங்கிள் பேரண்டா இருந்து தன்னோட மகனை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவர் கூறும் மகனாக அவர் பார்க்க விழைகிறார். ஆனால் நடந்தது என்ன? இந்த கதையை பிரியதர்ஷன்ற ஒரு இயக்குனர் இதை இயக்கி இருக்கிறாரு. ஊர்வசி, சித்தார்த் பாபு, அமித் பார்கவ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நகைச்சுவை நாடகம் மாதிரி ஒரு மனதிற்கு இதமான படம். இந்த அம்மா ஒரு ஊறுகாய் தயாரிக்கிற ஒரு பெண்மணி. அவங்க அதை ஃபுல்லு தயார் பண்ணி தான் மகனையே படிக்க வைக்கிறாங்க. அப்ப அந்த தொழிலுக்கு அந்த மகன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆனா கொடுக்கல, அவர் கொடுக்கலங்கிறது தான் கதை. அந்த மாதிரி அவதையே கிண்டல் பண்ற மாதிரிலாம் வரும். அதுல அவரோட பேரே பாவாடை சாமி போல இருக்கு, அதையே சொல்றதுக்கு அவர் இது வச்சு சாம்னு வச்சுக்கிறாரு. அந்த மாதிரிலாம் வரும், ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அதாவது என்ன எல்லாத்தையோட வேடிக்கைன்னா, அந்த அவங்க உல்லாச பயணம் போறாங்க. அப்போ அந்த நாயை அவங்க வீட்டுல பாத்துக்கிறதுக்காக ரொம்ப பல ஆண்டுகள் தொடர்பில்லாத ஒரு அம்மாவை கூப்பிடுறதா அதுல வரும். அந்த மாதிரி அதை பாத்துக்கிறதுக்காக தான் கூப்பிடுறாங்க வீட்டுக்கு. அப்ப இவங்களுக்கு அந்த நாயை பார்த்தாலே ஒரு ஃபியர், ஃப்ரஸ்ட்ரேஷன் அதெல்லாம், ஏன்னா சின்ன வயசுல இதனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தனால அந்த மாதிரி. ஆனா கடைசியில அந்த செல்ல பிராணியோட ஒரு ஆழமான எதிர்பாராத ஒரு பிணைப்பை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு அதையே ஒரு பாசம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் டைரக்டர் ரொம்ப நல்லா நகைச்சுவையா கொண்டு போறது நல்லா இருக்கும். அதாவது அப்பத்தான் மனதில் ஏற்பட அந்த ஒரு இரக்க உணர்வு கண்ணோட்டம் காரணமாக அந்த நாயை நேசிக்க தொடங்குகிறார். கருமஞ்சிதையாம கண்ணோட வல்லார் உரிமை உடைத்து இவ்வுலகுன்னு சொல்ற மாதிரி அத திருக்குறள் சொல்றது. அது மாதிரி கடமை தவறாமையிலும் கருணை பொழிவதிலும் முதன்மையாக இருப்போருக்கு இந்த உலகமே உரிமையுடையதாகும். அதுபோல இதில் வரும் அப்பத்தா கேரக்டர் படத்தில் இறுதியில் அந்த அப்பத்தா பல விருதுகள் எல்லாம் பெற்று இந்த குறளுக்கு இலக்கணமாக திகழ்கிறார். அப்புறம் அந்த வீட்டு ஓனரு, அந்த செக்யூரிட்டி, இவங்களோட அந்த நாய் பண்ற சேட்டை இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும் இந்த படத்துல. இதை பத்திலாம் விரிவா சிறப்பு விருந்தினர் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். ஏன்னா படத்தை அவ்வளவு இதுவா டிஸ்கிரைப் பண்றதுன்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு செயல்தான். அதை நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் செம்மையாக மிகவும் அழகாக எடுத்துரைக்கப் போகிறார்கள். நாம் அனைவரும் அதை கேட்டு ரசிப்போம் என்று கூறி எனக்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் செய்யோன் ஐயா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமை. பேராசிரியர் செல்வராணி செல்வம் அவர்களே, அவர்களுக்கு எந்த தலைப்பை கொடுத்தாலும் அதற்காக நன்கு தயார் செய்து மிக அருமையாக பேசுவார்கள். நல்ல
அதாவது துக்க படங்கள் பிடிப்புன்னு இலக்கியத்திலே தான் சொல்றாங்க. ஷெல்லி ஒரு கோட் சொல்வாரு ஆங்கிலத்துல, அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் தட் டெல் சேடஸ்ட் தாட் மேன். அவர் ஸ்வீட்டஸ்ட் சாங்ஸ் ஆர் தோஸ் தட் டெல் சேடஸ்ட் தாட் மேன். எங்களுடைய இனிய கவிதைகள் எது என்று சொன்னால் சோகத்தை சொல்லும் பாடல்கள் தான் அப்படிங்கிறார். திரைப்படங்கள்லயே சோக பாடல்கள்ல தான் தத்துவ கருத்துக்கள் நிறைய வரும். அதனால அந்த சோகமும் இன்பமும் இணைந்து படங்கள் மக்களுடைய உணர்வை தட்டி எழுப்புகின்றன. அதனாலதான் அந்த பார்த்தேன் ரசித்தேன்கிற நிகழ்வு நல்ல நிகழ்ச்சி. இதை நம்ம என்னன்னா நல்ல அந்த படங்கள் மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுடையதா இருக்கிறது. இன்னொன்னு என்னதான் இந்த வேரியஸ் ஃபார்மட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஒரு சமூகத்தை திருத்த வேண்டும் என்றால் அதற்கு பல்வேறு வடிவங்களில் கருத்துக்களை சொல்லப்படுதல் வேண்டும். அந்த ஒரு வடிவம் தான் ஃபில்ம் அப்படிங்கிறது. ஃபில்ம் இஸ் ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் டெக்னிக்ஸ். அந்த ஃபில்ம் மூலமா மக்களை எப்படி தன்வயப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ஆட்சி முதற்கொண்டு அதுக்கு அவருக்கு அடித்தளமாக ஆகுதுன்னா அதுதான் அந்த திரைப்படத்தினுடைய வன்மையும் மென்மையும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இனி நாம் சிறப்பு விருந்தினர் குறித்த அறிமுகம் அறிய வேண்டும் அல்லவா? அவர்கள் நாம் அறிந்தவர்கள் தான். இருந்தால் கூட சிறப்பு விருந்தினரை சிறப்பாக அறிமுகம் செய்ய வருகிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் நற்றமிழ் நாவரசி முனைவர் பேராசிரியர் க. திலகவதி அவர்கள். வாருங்கள், அறிமுக உரையை வழங்குங்கள். இன்னைக்கு ஒரு அனைவருக்கும் இனி அன்புவாக்க இன்னைக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல இருந்துட்டு அவங்களை அறிமுக உரை நிகழ்த்துறேன். அறிவியல் தமிழ் துறைக்கு வந்த என்னுடைய ஸ்டூடெண்ட் அழைச்சிக்கிட்டு அவங்க சுவிட்சர்லாந்து வந்திருக்காங்க. அவங்க அழைச்சிட்டு இந்த நேரத்துல ஒரு இடைச்செருகு நான் ஒரு கருத்தை சொல்றேன். அந்த அம்மாவோட அதனாலதான் நான் முதல்ல வர முடியல. ஆரம்பத்துல வர முடியாத காரணம் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் அதனாலதான் இப்ப வந்து இணைஞ்சேன். அதாவது சுவிட்சர்லாந்துல இருந்து ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. தஞ்சை அமுதான் பேராசிரியர். அவங்க அமுதான்னு பேரு. அவங்களுக்கு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துல PhD இடம் கிடைக்கல. இடம் கிடைக்கலன்னு she was not permitted to write the examination though she paid the amount. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சேலஞ்சிங்கா தாம் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டு போய் அங்க உள்ள பேராசிரியரை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம அதை பாராட்டணும். அதுதான் திலகவதி அவங்களுடைய, அதாவது எந்த அளவுக்கு எண்ணியாங்கு எண்ணியார் திண்ணியராக பிரியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிற நெறிப்படி வாழ்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. அவர்களுடைய தலைப்பு என்னன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டில் தமிழ் மொழி வளர்ச்சியும் பண்பாட்டு பரவலாக்கமும் தலைப்பு. நல்ல தலைப்பு. அதுக்கு இங்க கிடைக்கல. தமிழ் பல்கலைக்கழகத்துல போய் இன்னைக்கு சீட் வாங்கி அதை கொடுத்துட்டாங்க அவங்க. பாராட்டுக்கள். இப்ப நீங்க தொடருங்க. ஏன்னா உங்களை பற்றி ஒரு அறிமுகம். இல்ல வேண்டாம், எல்லாம் நம்ம ஒரு கருவியா செய்யறோம், அவ்வளவுதான். நன்றிங்க. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மிக சிறப்பாக இன்றைக்கு பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு 4வது நிகழ்வு. அதோட கூடுதலாக ஒரு செய்தி நான் நீங்க பகிர்ந்துக்கிறேன். மாலை 6 மணிக்கு நானும் அமுதாவும் ஒரு திரைப்படத்துக்கு டிக்கெட் என் பையன் பண்ணி அனுப்பிச்சிருக்கான். திரைப்படம் பார்க்க போறோம். அதனால அந்த அப்பத்தா படம் மிக சிறப்பான படம், சமூக விழிப்புணர்வு உண்டாக்கிய ஒரு படம். அந்த பாட்டியினுடைய கேரக்டர் ரொம்ப அதுவாகவே வாழ்ந்திருப்பார்கள். அது நான் அவங்க பேசுவாங்க. இல்ல எதுக்கு நான் சொல்றேன்னா ஐயா சொன்னாங்க பாத்தீங்களா, இன்றைய சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமையான ஆயுதம்னு ஐயா சொன்னாங்கல்ல. ஐயா படம் மட்டுமல்ல, இந்த நேரத்தில் ஐயா அம்மாவை அறிமுகப்படுத்த முன்னாடி ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவிஞர் வாலி அவர்கள் ரொம்ப மன துயரப்பட்டு கடற்கரைக்கு மெரினாவுக்கு போய் ரொம்ப சோகமாகி ஊருக்கு போயிடலாம், நான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தலாம்னு நினைக்கிறப்ப மயக்கமா கலக்கமாங்கிற பாடலை கேட்டு அவர் மனசு மாறுச்சின்னு சொல்றாங்க. ஒரு பாடல் அவர் மனதை மாற்றி அவர் விஸ்வரூப வளர்ச்சியை அடைந்தார் அப்படிங்கிறப்ப இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களாகட்டும் திரைக்கதையாகட்டும் எவ்வளவு பெரிய வலிமை ஒவ்வொருத்தருக்கும்ங்கிறத நம்ம உணர்றோம். இப்ப அம்மாவுடைய இதுக்கு வருகிறேன். அம்மாவை அறிமுகப்படுத்துங்கிறதே தேவையில்லை, எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். நம்மளுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்கு மைப்பிற்கும் உரிய அன்பு சகோதரி. நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஒன்றாக உடனாக கலந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் வரக்கூடிய தலைமையுரை, எல்லா உரையும் அவர்களும் நிகழ்த்தக்கூடியவர்கள். இன்றைக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள் நம்மிடையே. அவர்கள் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்து மிக சிறப்பாக முத்திரை பதிக்கின்ற பணிகளை அவர்கள் செய்தவர்கள். அவர்கள் செய்த பணிகளை பற்றி கூட
நாளிதழ் வந்த ஒரு செய்தியை கூட அவர்கள் எடுத்து அவர்கள் போட்டிருந்தாங்க. அப்ப அத்தகைய சிறப்புக்குரியவர், அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஆணையராக இருந்தாலும் அந்த பணியை சிறப்பாக செய்வார்கள், பட்டிமன்றத்துல பேசினாலும் அந்த பணியை சிறப்பாக செய்வார்கள், தலைமையுரை ஆற்றினாலும் சிறப்பாக செய்வார்கள், நூல் திறனாய்வு உரை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள், எந்த வேலை சமைப்பதாக இருந்தாலும் சிறப்பாக செய்வார்கள், கணவரை கவனித்துக் கொள்வதிலும் சிறப்பாக செய்வார்கள். அப்படி எல்லா விதத்திலும் அவர்கள் நாம் எடுத்துக்கொண்ட எந்த செயலாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அம்மா அவர்கள் மிக சிறப்பானவர்கள். பல நூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பல மேடைகளில் அவர்கள் சொற்பொழிவாற்றி பெறுகிறார்கள். அதே போல மிக சிறப்பாக மக்கள் தொலைக்காட்சியிலும் உரையாற்றி இருக்கிறார்கள். பல்வேறு விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். என்ன ஒரு சிறப்பு என்றால், மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்துல யாரெல்லாம் சேர்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் இங்க பல இடங்கள்ல விருது கிடைக்கும். நம்மளுடைய சுந்தரேசன் ஐயா சிரிக்கிறாரு, ஏன் தெரியுங்களா? அவரு இலங்கையில முனைவர் பட்டம் பெற்றாரு, அதுக்கப்புறம் இங்கேயும் முனைவர் பட்டம் பெற்றாரு. அதனால யாரெல்லாம் இங்க சேர்றீங்களோ அவர்களுக்கு சிறப்பு உண்டு. அவர்கள் மெருகேற்றப்பட்ட வைரமாக, தங்கமாக, பிளாட்டினமாக ஜொலிப்பார்கள் என்பதற்கு நான் உதாரணமாக அம்மா அவர்களை இங்கே சொல்ல விரும்புகின்றேன். மிக சிறப்பாக அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக அன்பு கணவரும் கூடவெல்லாம் பூவோடு சேர்ந்து, யாருன்னு சொல்லக்கூடாது, பாலும் பழமும் போல, தேனும் பாலும் போல அது இணைந்து வரக்கூடியவர்கள். அத்தகைய சிறப்புக்குரியவர்கள். அவருடைய அன்பு குழந்தைகளும் மிக சிறப்பாக கல்வி கற்று முத்திரை பதிக்கின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இந்த படத்தை பற்றி மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி, தமிழ் பணி, இலக்கிய பணி மேன்மேலும் சிறக்கட்டும் என்று சொல்லி அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு வாய்ப்பளித்த டாக்டர் கலைமாமணி சேயோன் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பினையும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிமா. அவங்க திருச்சிராப்பள்ளியில வசிக்கிறாங்க, தஞ்சை பல்கலைக்கழகத்துல பணி செய்தவர்கள். ஆனா இன்னைக்கு தஞ்சை பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்து அங்க இருந்தே பேசியிருக்காங்க. நன்றி உங்களுக்கு. இப்ப இவங்க சொல்லும்போது ஒரு தகவல் நான் சொல்லி ஆகணும். இப்ப திரைப்படம் மட்டுமல்ல, ஒரு வானொலி நிகழ்ச்சி ஒரு பெரிய கோடீஸ்வரனை மனத்தை மாற்றி இருக்கிறது. அது நான் செய்த நிகழ்ச்சி. சென்னை வானொலியில 15 ஆண்டுகள் நினைத்தால் வாழலாம், அதான் தலைப்பு. சென்னையில உள்ள அனைத்து ஆல்மோஸ்ட் ஆல் த ரிச் பீப்புள், பெரிய பணக்காரர்கள், அவங்களெல்லாம் வரவழைச்சு இன்டர்வியூ பண்ணி 2 நாள் ஒளிபரப்புவோம். முதல் நினைத்தால் வாழலாம் 2 days, முதல் நாள் ஒரு நிகழ்ச்சி, மறுநாள் அதனுடைய கண்டி தொடர்ச்சி 10 மணித்துளி தான். நான் ஏன் சொல்றேன்னா, நிகழ்வுகள் வானொலி மட்டும், அது மாதிரி ஒரு இலக்கியமும் இருக்கலாம், இலக்கிய புத்தகங்கள், கவிதைகள் இருக்கலாம், கவிதை மாற்றலாம். ஒரு வானொலி நிகழ்ச்சி மாற்றியதற்கு ஒரு அடையாளம் அது எனக்கே ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு தெரியும். நாங்க நினைத்தால் வாழலால எம்ஜி முத்து, எம்ஜிஎம் குரூப் இருக்காங்கல்ல, எம்ஜி முத்து, அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். முதல் நாள் இன்டர்வியூ பண்றோம். அந்த இன்டர்வியூல அவர் சொல்றாரு, நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நிழல்ல கூட இருந்தது இல்லை, ஆனால் பெரிய கோடீஸ்வரர். அதனுடைய தொடர்ச்சி மறுநாள் வருகிறது. அந்த இதுவும் முடிஞ்சது. இந்த 2 நிகழ்ச்சி. இத ஒருவன் தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணி பீச்சுக்கு போயிடலாம். இதே இந்த பீச்சுன்னு சொன்னோம்னா எனக்கு ஞாபகம் வந்தது. பீச்சில் போய் தற்கொலை பண்ணணும்னா, ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், கையில ஒரு பேக்கெட் ரேடியோ வச்சிருக்கான். அவன் ரேடியோ கேட்டுக்கிட்டே போறான். சாக போறவன் ரேடியோ கேட்டுட்டு போறான். இந்த நிகழ்ச்சியில அந்த முதல் சொன்னாரு, அவரு இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல நிலம் எங்கேயும் தங்கல, நான் லாரி ஓட்டினேன். அவர் தான் சென்ட் ஜான் ஸ்கூல் தொடங்கினவர். அவரே ரிக்ஷா, குழந்தைகளை ரிக்ஷா வச்சு அந்த சென்ட் ஜான் பள்ளிக்கூடத்தில் உண்மை விட்டுருக்காரு. அப்படிப்பட்டவர். அவருடைய வரலாறை சொல்லி இதோடைய தொடர்ச்சியை நாளைக்கு கேளுங்கன்னவன், இந்த பையன், இந்த ஆள் கேட்டுக்கிட்டே வர்றவன் அந்த கடைசி முடிய போகும்போது நாளைக்கு நம்ம கேட்டுட்டு போகணும்னு இருக்கான். மறுநாள் கேட்டுட்டு அவனுடைய அந்த தற்கொலை முயற்சி கைவிட்டு விட்டு ஒரு வேலைக்கு போயிட்டான். போனவன் இவரை பார்த்து சொல்லியிருக்கான், ஐயா உங்க நிகழ்ச்சி என்னுடைய தற்கொலையை தடுத்தது. இது எனக்கு தெரியாது. இது எப்படின்னா, ஒரு 10 ஆண்டு கழித்து எம்ஜிஎம்க்கு போகும்போது அவங்க ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க, ஒரு கூலி கோடீஸ்வரனான கதை. அதுல இந்த தகவல் வருது. அப்ப அதுல தான் பண்ற என்ன இந்த நிகழ்ச்சியை தயார் செய்த சேயோன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். ஐ ரெகக்னைஸ் யுவர் சர்வீஸ். அப்புறம் நான் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். என்ன எனக்கு அங்க வர்ற எல்லாருக்கும் அந்த புக்கு கொடுப்பாங்க. எது எம்ஜிஎம் வேர்ல்டு இருக்குல்ல, எப்படி பிஜேபியோட சம்பந்தி தான் எம்ஜிஎம்.
ஃபார் இன்ஃபர்மேஷன். பிஜேபியோட சம்பந்தி தான் எம்ஜி முத்து. எனக்கு அவங்க குடும்பத்துல எல்லாருமே தெரியும். அதனால என்னாச்சு, அந்த எம்ஜிஎம் வேர்ல்டுல வந்த எல்லாருக்கும் புக்கு கொடுத்தாங்க. ஒரு கூலி கோடீஸ்வரனான கதை, இன்னைக்கு யார்ட்டாச்சும் இருக்கலாம். அந்த புத்தகத்துல இருந்த இதை தகவலை எனக்கு அப்புறம் இன்னொரு ஆள் மூலமா நான் கேள்விப்பட்டு அறிந்தேன். அந்த இன்டர்வியூ பண்ண முத்து ஐயாவோடவும் நான் பேசினேன். அவர் ரொம்ப சந்தோஷமா, அவர் பாருங்க மறக்காம அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு வானொலி நிகழ்ச்சி. ஏன் சொல்றேன்னா, வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் இதெல்லாம் மக்கள் மனதில் நிறைய பதித்திருக்குது. அதுல மாற்று இல்லை. இனி நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அப்பத்தா. எனக்கு இந்த தலைப்பை நான் கேட்ட இது படமான்னு ஆமான்னாங்க. அதனால அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதொரு படத்தை தேர்ந்தெடுத்து, அதுவும் அனைவரும் பார்க்க வேண்டிய படம் என்று தலைமை உரையில, அறிமுக உரையில எல்லாம் சொல்லிட்டாங்க. இனிமேல் சிறப்புரையை நாம் கேட்டு மகிழ்வோம். வாருங்கள் NS பிரேமா அவர்களே, உங்கள் சிறப்புரையை வழங்கி மகிழுங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், MTS அகாடமி, பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் இணைந்து நடத்தும் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு நிகழ்ச்சி 4ற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர் சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் அறிமுக உரை நிகழ்த்திய முனைவர் திலகவதி அம்மையார் அவர்களுக்கும், சொல்லோவியம் அளித்த முனைவர் வாசுகி அம்மா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய முனைவர் பூங்கடி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சியை மிகச் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் கருணாநிதி மற்றும் பிரேமா இணையர்களுக்கும், நன்றியுரை இறுதியாக வழங்க இருக்கும் முனைவர் லதா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் திருமதி கௌரிராஜ் அவர்களுக்கும், ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைந்திருக்கும் திரு சுந்தர் நடராஜன் அவர்களுக்கும், இணையத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று தேனியில் கம்பத்திலிருந்து பயணப்பட்டு வருவதனால் இந்த நிகழ்ச்சியிலேயே பங்கெடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. அதனால செய்யோன் அவர்களிடம் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். நான் நல்லபடியாக சரியான நேரத்தில் நினைக்க முடிந்தது அப்படின்றதே நம்முடைய நிகழ்ச்சியோட ஒரு சிறப்பும், இந்த திரைப்படத்தோட ஒரு சிறப்பும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்பத்தா அப்படின்றது நம்ம முனைவர் அம்மா செல்வராணி அம்மா தலைமை உரையில சொன்ன மாதிரி அப்பாவுடைய அம்மாவை சாதாரணமாக கூப்பிடுவது நம்ம மதுரைக்கு கீழே இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த அப்பத்தா அப்படின்ற வார்த்தை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஊர்வசி அவர்களுடைய 700வது படமா இந்த படம். 700 படங்களில் நடித்த நடிகை அப்படின்றது ஒரு பெரிய சிறப்பு. அந்த 700வது படத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரத்தை அவர்களுக்கு இயக்குனர் பிரியதர்ஷன் அவங்க வழங்கி இருக்கிறது. அந்த பாத்திரமாகவே மாறி அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க அவங்க. ஊர்வசியோட பாத்திரத்தின் பேர் கண்ணம்மா, ஆனா எல்லாரும் அப்பத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அருள்தாஸ் அப்படின்ற நடிகர் அந்த ஒரு பிளாட், அந்த கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி எல்லோரும் சேர்ந்து வாழும் சென்னையில் இருக்கிற ஒரு பிளாட்ல அவர் தலைவராக இருப்பார். அவர் அருள்தாஸ் அப்படின்ற ஒரு நடிகர் அழகு சுந்தரம் அப்படின்ற ஒரு பேர்ல இருப்பார். அவருக்கும் இந்த ஊர்வசிக்கும் வர்ற தகராறுகள் சிரிப்பாகவும் இருக்கும், சிந்திக்கவும் வைக்கும். அந்த மாதிரி இந்த கதையில வரும். திரு பிரியதர்ஷன் அப்படின்றவரை இயக்குனராக இந்த படத்தை இயக்கி இருக்கிறார். இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா விக்கிபீடியால முதல்ல வந்திருக்கு. ஹர்திக் கஜார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. திரைக்கதையாக பிரியதர்ஷன் அவர்களும் தீப்தி கோவிந்தராஜன் என்பவரும் இந்த திரைக்கதையை அமைச்சிருக்காங்க. இதுல கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமம் கேரக்டர்ஸ் தான். இதுல எல்லாருக்குமே அந்த மனசுல பதிஞ்சிரும். சக்தி அப்படின்றவரு இந்த ஊர்வசியோட கூட்டிட்டு போவாரு. 2 வீலர்ல ஒரு எக்ஸல் வண்டி வச்சிருப்பாரு, 2 வீலர். அதுல கூட்டிட்டு போய் இவங்க கிராமத்துல இருப்பாங்க, டவுனுக்கு கூட்டிட்டு போய் இவங்களுடைய ஊர்காய் எல்லாம் வியாபாரம் செய்யறதுக்கு உதவி செய்வார் அவரு. அந்த ஒரு பாத்திரத்தில் சித்தார்த் பாபு நடிச்சிருக்காரு. இந்த அம்மா அப்பத்தாவுக்கு ஒரு பையன். அந்த பையன் பேரு ஏற்கனவே நம்ம முனைவர் சொன்ன மாதிரி பாவாடைச்சாமி, அது அவங்க குலதெய்வத்தோட பேரு. அந்த கேரக்டர்ல நடிச்சவர் அமித் பார்கவ் அப்படின்றவர் நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு வடக்கத்தி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இந்த குழந்தை பிறந்து ஒரு 10 வருஷம் அவர் கூப்பிட மாட்டாரு, அம்மாவை கூப்பிட்டே இருக்க மாட்டாரு. அந்த குழந்தை பிறந்த போதுதான் போய் பார்த்திருப்பாங்க. அவர் ஏன் கூப்பிட்டாரு அப்படின்றதுதான் இந்த கதையோட முக்கியமான முடிச்சியா இருக்கும். கதைக்கு வருவோம். முதல்ல தொடக்கத்துல இருந்து வருவோம் அப்படின்னு பார்த்தா, இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணம்மா அப்படின்ற அந்த அப்பத்தாவுக்கு நாய் கடிச்சு அந்த காலத்துல ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால நாயினாவே அவங்களுக்கு மிகவும் பயம். ரொம்ப நல்லா ஊறுகாய் போடுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் யார் யார் பாதிக்கப்பட்ட பெண்கள், வறுமையில் இருக்கிற பெண்கள், அந்த பெண்களை எல்லாம் வச்சுட்டு எந்த அளவுக்கு அந்த ஊறுகாயில எத்தனை வெரைட்டி போட முடியுமோ அத்தனை விதமான ஊறுகாய்களை போடுவாங்க.
அதை போட்டு அதை எடுத்துட்டு போய் மார்க்கெட் பண்றதுக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் படிச்சவங்க இவங்க தான் எடுத்துட்டு போய் அந்த டவுனுக்கு போய் மார்க்கெட் பண்றதுக்காக போவாங்க. அந்த பையன் கூட்டிட்டு போவான் 2 வீலர்ல. எதிரில ஒரு நாய் வந்த உடனே நிறுத்து நிறுத்து நிறுத்து, நாய் குலைக்குது அப்படின்னுவாங்க. நாய் குறைக்கிற நாய் கடிக்காதுமா, அதுக்கு படிக்கலடா, அதுக்கு தெரியாது குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு. நீ படிச்சிருக்க, நீ இத சொல்ற, நீ திருப்புன்னு ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தி போக சொல்லுவாங்க. அந்த நாய் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு கூட அதுக்கு தெரியாது. இப்படி நமக்கு வந்து நினைக்கிற நேரத்திலேயே நமக்கு அந்த வந்து அதை ரசிக்கிற மாதிரி சில ஜோக்கெல்லாம் அப்படி ஃப்ளோல வந்து விழும். அந்த அளவுக்கு அந்த வில்லேஜ் கேரக்டர்ல ஒரு கொஞ்சம் படிச்ச ஒரு லேடி எப்படி உதவியும் செய்வாங்க, எப்படி அழகா பேசுவாங்கன்றதுக்கு ஒரு உதாரணமா அவங்க வாழ்ந்திருப்பாங்க. போகும்போது அந்த பையன் வந்து அவர் கடை வச்சிருக்காரு, இன்னும் எதுக்கு அவருக்கு ஊறுகாய் போடுற அப்படின்னு ஒரு கடைக்காரன் சொல்லுவாங்க. அவன் வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம், அதுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவெல்லாம் இருக்குடா, கொடுத்துருவாரு, எங்க ஏமாத்த போறாரு. இந்த மாதிரி ஒரு நல்லெண்ணம் நமக்கு போட்டிருக்கோம், நம்மளுக்கு காசு வேணும் அப்படின்றது ஒரு வசூலிக்கிற மாதிரி அந்த கடினமான உள்ளம் இல்லாம அவங்களுக்கு பின்னால இருக்கிற அந்த மனோ தத்துவ ரீதியா அவங்கள அணுகிற ஒரு நல்ல குணமும் அந்த மாதிரி. இவங்க போய் உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் பெண்கள்லாம் வருவாங்க, பெட்டிஷன் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற குறைகளை எந்த துறைக்கு அனுப்பணுமோ அந்த துறைக்கெல்லாம் அதையெல்லாமும் உட்கார்ந்து செய்வாங்க. இப்படி ஒரு பெண் இவ்வளவு நல்லா வந்து ஒரு அந்த பெண்ணை வந்து சித்தரிச்சிருப்பாங்க. கணவர் வந்து பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவாரு. அந்த நிலத்துல பயிர் செஞ்சுக்கிட்டு அந்த நிலத்துல இருக்கிற வருமானத்தை வச்சு இவங்க இந்த ஊர்கா வந்து தயார் பண்ணி அந்த ஊர்கால வர்ற வருமானத்தை வச்சு அந்த பையனை வந்து படிக்க போட்டு அவன் பெரிய ஆளா இருப்பான். இந்த பையன் சக்தின்ற பையன் இவங்களை வந்து எக்ஸல் வண்டியில கூட்டிட்டு போற பையன் கேட்கும், போன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு. தினம் போன் பண்றாரு. எங்க, நான் தான் உங்க கூட தினமும் இருக்கனே, முழு நேரமும் இருக்கனே, எங்க உங்க புள்ள போன் பண்றாரு? ஏய், ராத்திரியில தினம் பண்றான்டா, அவன் என்ன இதே ஊர்லயாவா இருக்கான்? எல்லா ஊருக்கும் அவன் போறான்ல, மெட்ராஸ்ல இருந்து அமெரிக்கா போறான், லண்டன் போறான், அங்க இருந்து எனக்கு ராத்திரியில போன் பண்றான், நான் பேசுறேன், நீ என்ன இதெல்லாம் சொல்ற அப்படின்னு. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு ஒரு போன் வரும். வந்த உடனே என்னடா இவ்வளவு நாளா இவ்வளவு வருஷமா போனே இல்ல அப்படின்னும் போது இந்த பையன் பாத்துருவான் சக்தி. அவ்வளவுதான், வண்டியில இருந்து இறங்கி கொஞ்சம் தூரமா போயிட்டு பேசுவாங்க. அம்மா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கூப்பிடுவான். என்ன அப்படின்னா, இல்லம்மா வாங்க அப்படின்ன உடனே இந்த அம்மாக்கு ஒரே சந்தோஷமாயிடும். என்னம்மா அப்படின்னா, என்ன கூப்பிடுறான்டா, என்ன கூப்பிடுறான், நான் போகணும் அப்படின்னு. பட் மனசுல வந்து சில பிளாஷ்பேக் எல்லாம் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியா வந்து பேசுவாங்க. அந்த பையன் பள்ளிக்கு போகும்போது இவங்க சாப்பாடு கொடுத்து விட்டு இருப்பாங்க டெய்லி. ஆனா மத்தியானத்துல எடுத்துட்டு போய் சுட சுட கொடுக்கணுமேன்றதுக்காக மத்தியானத்துக்கு போவாங்க. சாப்பிடுற நேரத்துக்கு நீ இப்படி எல்லாம் வராத அப்படின்னு கேட்ல நின்றுட்டே அந்த பையன் அந்த சாப்பாடை வாங்கிட்டு போவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் கூப்பிட்டு விடுவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா போவாங்க, உட்கார வச்சுட்டு சொல்லுவாங்க, நல்லா படிக்கிறானேன்றதுக்காக இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், எதிர்கடையில தினம் வாங்கி சாப்பிடுறான் மத்தியானம் சாப்பாடு, நீங்க சாப்பாடு கொடுத்து விடுறது இல்லையா? இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு 3 மாசமா அவன் பாக்கி வச்சிருக்கிறதுனால அவங்க கட்டி போட்டுட்டாங்க அவனை, பள்ளிக்கு அசிங்கமாயிடும், அதுக்காக உங்களை கூப்பிட்டு அனுப்பி சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மாக்கு கஷ்டமாயிடும். வந்து கேட்பான், என்ன ஆச்சுடா? நான் தான் தினம் நீ கொடுத்தனுப்புற தினம் தயிர் சாதமும் ஊறுகாவும் சாம்பார் சாதமும் நாக்கே செத்து போய் கிடக்கு, நீ இதெல்லாம் கொடுத்து விடாத, எனக்கு அங்கதான் சாப்பிடணும், நீ காசு கொடு அப்படி சொல்லுவோம். இப்படி ஒரு எப்ப பார்த்தாலும் அந்த ஒரு என்ன சொல்றது, தன்னை சுத்தியே தன்னுடைய இன்பம் மட்டுமே ஒரு இன்பம்னு நினைக்கிற பையனா இருப்பான். இவ போய் பள்ளியில அந்த சாதத்தை கொடுக்கும்போது பக்கத்துல இருக்கிற பிள்ளைங்க வந்து போறாங்களே அப்படின்னு, யாரு அப்படின்னு கேட்பாங்க. வேலைக்காரின்னு சொல்லுவோம், அம்மான்னு சொல்ல மாட்டான். இத்தனை அவமானங்களுக்கு நடுவுலையும் அந்த பையனை வந்து படிக்க வைப்பாங்க. அவன் படிச்சு முடிச்சுட்டு வெளியில போய் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து நீ நிலத்தை வித்து எனக்கு படிக்க போடணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய தொகைக்கு இருக்கிறதையெல்லாம் வித்து அவனை வந்து படிக்க வைக்கிறதுக்காக வண்டி ஏத்திட்டு அந்த ரயில்வே நிலையத்துக்கு வருவாங்க. அந்த ரயில்வே நிலையத்துக்கு வரும்போது கரெக்டா மாசம் மாசம் பணம் அனுப்பிடு, எங்களுக்கு வந்து அங்க வந்து கேட்க கூடாது, அது மாதிரி கரெக்டா அனுப்பிடணும், இதெல்லாம் தான் பேசுவானே ஒழிய நீ எப்படி இருப்பம்மா தனியா இருக்கியே இது எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஆனா இந்தம்மா, ஏய் நீ தயவு செய்து போன் பண்ணிடுடா, எப்படி இருக்கேன்றத மட்டும் கொஞ்சம் போன் பண்ணிடுறான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பண்ண முடியும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், அன்னைக்குதான் வந்து இதுவா இருக்கும், அந்த மாதிரி வந்து சொல்லுவான். ஒரு ஒரு கொஞ்சம் கூட பற்றுதலே இல்லாம ஒரு அம்மா கிட்ட, ஆனா பணம் மட்டும் வேணும், நான் படிக்கணும், இப்படி இருப்பான்.
இதையெல்லாம் நினைச்சு பார்த்துக்குவாங்க. அந்த பையன் தானே விரும்பி இவளே இல்லாம ஒரு வடக்கத்தி பெண்ணை திருமணமும் செய்து விட்டிருப்பான். அந்த திருமணம் செஞ்சு அதுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போது இந்த அம்மா போய் பார்த்தது. அதுக்கப்புறம் இவங்க போய் பார்க்கல. இப்போ வேண்டி விரும்பி வாம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். சொத்தையெல்லாம் வித்து நான் எனக்கு பிளாட் இஎம்ஐ கட்ட முடியல. அங்க என்ன உனக்கு அவ்வளவு பெரிய அந்த பெரிய வீட்டில் தான் உட்கார்ந்து இந்த ஊறுகாய் ஃபேக்டரி நடக்கும். எல்லா பெண்களும் ஒரு பக்கம் கட் பண்ணுவாங்க, ஒரு பக்கம் கழுவுவாங்க, ஒரு பக்கம் வேகும். அத்தனை பெண்களும் அந்த இதுல இருக்கிற அத்தனை கிராம பெண்களும் அந்த வேலையை செஞ்சு அந்த ஊறுகாவை வந்து தயாரிப்பாங்க. இந்த அம்மா அவங்களுக்கெல்லாம் ஒரு வருமானம் ஏற்படுகின்ற ஒரு வழியை செஞ்சு அதை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு சக்தி வந்து இவங்களை கூட்டிட்டு போவாங்க. மொத்த லக்கேஜையும் தூக்கிட்டு அந்த சக்தின்ற பையன் தான் கடைக்கா போய் போடுறதுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. வீடு நம்ம பாரம்பரிய வீடுடா. நீ ஒரு ஆளுக்கு உனக்கு என்னத்துக்கு அவ்வளவு பெரிய வீடு? எனக்கு இங்க பிளாட் வாங்கியிருக்கேன், எனக்கு இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியல, எனக்கு மொத்தத்தையும் வந்து வித்து கொடுத்துரு. நீ இருக்கிறதுக்கு அந்த ஷெட்ல இருக்கிற ஒரு ரூம் போறாதா உனக்கு? நீ ஒரு ஆள் தானே இருக்க. அப்படி சொல்ற ஒரு பையன் கூப்பிட்டு இருக்கான். சரி உட்கார்ந்து என்னென்ன பண்ண முடியுமோ, என்னம்மா இவ்வளவு பண்றீங்கன்னு கூட இருக்கிற பெண்கள் எல்லாம் கேட்பாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னம்மா இவ்வளவு பலகாரம் பண்றீங்க, இவ்வளவு பொடி பண்றீங்க, இவ்வளவு ஊறுகாய், இது என் பேரனுக்கு பிடிக்கும், இது என் மருமகளுக்கு பிடிக்கும், இது என் பிள்ளைக்கு பிடிக்கும் அப்படின்னு ஊறுபட்ட மூட்டை மூட்டையா பலகாரங்களும் ஊறுகாவும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா பையன் கூப்பிடுறான்னு ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த வண்டியில வர்றேன் அப்படின்னு வண்டியில வந்து வர சொல்லி இருப்பான். போய் சென்னையில் போய் இறங்கினா மகன் வந்திருக்க மாட்டான். இந்த அம்மாக்கு சென்னை புதுசு, எப்படி போறதுன்னு கூட தெரியாது. கையில நோக்கியா போன், நம்ம கையில வெறும் நம்பர் போடுற போன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முன்காலத்துல இருந்த போனை வச்சுட்டு பையனுக்கு எங்கடா இருக்க? அம்மா நைட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, நிறைய வேலை இருந்தது, தூங்கிட்டேன். நீ இந்த அட்ரஸ் எழுதிக்க சொல்றேன், வீட்டு அட்ரஸ், ஆட்டோ வெளியில இருக்கும், அட்ரஸ் சொல்லிட்டு ஆட்டோல வந்து சேரு. அங்க சுமத்துவங்கிறவன் என்ன கேட்பான்றதெல்லாம் தெரியாது. இந்த அம்மாக்கு நகரமே புதுசு, சென்னை புதுசு. அவன் சுமத்துக்கிறவன் வந்து என்ன இவ்வளவு லக்கேஜ்ன்னு கேட்பான். என்னவோ பேசி அந்த ஆட்டோக்கு வந்து சேர்ந்து ஆட்டோக்காரன்ட்டு அந்த அட்ரஸையும் சொல்லி அந்த அட்ரஸ்க்கு இந்த அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு அந்த ஆட்டோக்காரன் கூட்டிட்டு போவான். ஆட்டோக்காரன் அங்க அந்த பிளாட்ல போய் நிறுத்தின உடனே அந்த கேட் கீப்பர் கிட்ட இங்க பாவாடசாமி வீடு எங்க அப்படின்னு கேட்பான். அந்த செக்யூரிட்டி கிட்ட, இங்க பாவாடசாமியா? இங்க அது மாதிரி பாவாடசாமி எல்லாம் யாரும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்புறம் இந்த அட்ரஸ் கையில எழுதிருக்கிற ஸ்லிப்பை எடுத்துட்டு போய் காமிச்சு, இது எங்க பி பிளாக், எங்க ஏ பிளாக், இந்த நம்பர் எங்க இருக்கு அப்படின்ன உடனே, ஐயா சாம் சார் வீடு அது, என்ன நீ இது மாதிரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து, அது இல்லடா அதுதான் அவர் பேரு, இங்க சாம் போல இருக்கு, எப்படி எனக்கு அந்த வீட்டை காமின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு உள்ள போறதுக்காக அந்த இடத்துக்கு போவான். அந்த பேர் கூட சொல்றதுக்கு ஒரு வெக்கமா அவர் வந்து பேரை மாத்தி வச்சிருப்பாரு. உள்ள போயிட்டு இவங்க வந்து போன உடனே மருமக வந்து ஆங்கிலத்தில் தான் பேசும். அந்த அம்மாக்கு இன்னும் தமிழ் சரியாக வராது, இவங்களுக்கு ஆங்கிலம் புரியாது. போன உடனே இது எல்லாம் எடுத்து வச்ச உடனே, இந்த வாசனை எல்லாம் தான் பிடிக்கலன்னு தான் நான் அங்க இருந்து வந்தேன், திருப்பி இந்த ஊறுகாயை கொண்டு வந்துட்டியா அப்படின்னு அந்த பையன் முறைப்பான். என்ன கொடுக்கணுமோ அது அந்த ஆட்டோக்காரன் வந்து இந்த அம்மாவுடைய லக்கேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவருடைய எண்ணெயும் கொடுத்துட்டு லிப்ட்ல நானே வந்து இந்த இவ்வளோ வெயிட் வயசானம்மா எடுத்துட்டு போக முடியாதுன்றதுக்காக அந்த லிப்ட்ல ஏறும்போது இவங்க பேக் வந்து உடஞ்சு போயிடும். திருப்பி அந்த பேக்ல எல்லா திங்ஸையும் எடுத்து போடும்போது ஒரு சிவப்பு கலர்ல ஒரு துணி மூட்டை இருக்கும். இது என்னோடது இல்ல அப்படின்னு அந்த அம்மா சொன்ன, இல்லம்மா இங்க நம்ம தானே இருக்கோம், நம்ம பேக்ல இருந்தா நம்ம பெட்டியில இருந்தா விழுந்ததுன்னு அந்த அந்த லக்கேஜையும் அந்த பெட்டியில போட்டு அந்த ஆட்டோக்காரன் உதவி செஞ்சு அவன் கொண்டு வந்து அந்த வீட்டுல வைக்கும் போது இந்த மருமக கதவை திறந்த உடனே ஒரு பெரிய நாய் வந்த உடனே 2 பேரும் அடிச்சு பிடிச்சு ஓடுவாங்க. பாட்டியும் அப்பத்தாவும் ஓடும், அந்த ஆட்டோக்காரனும் விழுந்து வாரி ஓடுவாங்க. அவ்வளோ பயம். அப்புறம் அந்த நாயை பிடிச்சிட்டு வாங்கம்மான்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூட்டிட்டு போவாங்க. உள்ள எடுத்துட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் வச்சிடும் இந்த அம்மா. அங்க பார்த்தா பையன் வந்து சாப்பிடுறதுக்கு இப்படி சொல்லுவான். பேரம் மட்டும் ஆசையா, புரியுதா அப்பத்தா, உனக்கு புரியுதா அப்பத்தா, அம்மா பேசுறது புரியுதா அப்பத்தான்னு 4 வார்த்தை சொல்லுவான். ஒவ்வொன்றத்தையும் கொண்டு போய் ரூமு, இதுதான் இது இருக்கு, இது வந்து பாத்ரூமு, இது வந்து டாகுக்கான ஃபுட்டு, இது வந்து சமையல் ரூமு, இது வந்து ஃப்ரிட்ஜு, இது 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 இதெல்லாம் எதுக்குமா என்கிட்ட சொல்ற அப்படின்னு அவங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த அம்மாக்கு புரியாது.
எதுக்கு என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அந்த பையன் சொல்லுவான், வி ஆர் கோயிங் ஃபார் வெக்கேஷன் அப்பத்தா, நாங்க வெக்கேஷனுக்கு போறோம் நாங்க, நானு அப்பா அம்மா எல்லாம். ஜூஸ் இருக்குல்ல, இங்க ஜூஸ பாத்துக்கலாம். இல்ல யாரு ஜூஸ்? அதான் டாகு, அதை பாத்துக்கணும்ல, அதுக்கு தானே உன்னை வர சொல்லி இருக்காங்க. இவளுக்கு நாயினாவே 10 கிலோமீட்டர் சுத்தி போறவ இவளுக்கு ஜூஸ் பாத்துக்கிறதுக்காக இவளை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்றதுன்னே தெரியாது. இத்தனையும் இவங்க சொன்னதும் பாதி புரியாது. அந்த அம்மா சொன்னதும் அவன் சொல்வான், ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க ஆஃபர், ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்கம்மா, நாங்க போகணும். இல்லடா, எனக்கு நாய் பாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியும்ல, எனக்கு பயம். அதெல்லாம் மாலதி வருவா, நீ போன் பண்ணா உன்னோட நம்பர் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கேன், நீ மாலதிக்கு போன் பண்ணு, அவ ஃபீட் பண்ணுவா, அவ குளிப்பாட்டுவா, அவ எல்லாம் பாத்துக்குவா, அவ பாத்துக்குருவா, நீ ஒன்னும் இது பண்ண வேண்டியது இல்ல, பயம் ஒன்னும் இல்ல, நீ வீட்டுல இரு அப்படி சொல்லுவான். ஒன்னும் சொல்ல முடியாது. கிளம்பி கீழே வந்துருவாங்க. மருமக கேப்பா, அவங்களுக்கு செலவுக்கு துட்டு கொடுத்தியான்னு சொல்ற வரைக்கும் அந்த பையனுக்கு இப்படி ஒரு புது ஊருக்கு வந்திருக்கா அம்மா, இவளுக்கு கையில காசு கொடுக்கணும்ன்ற புத்தி கூட இருக்காது. அப்ப எடுத்து காசு ஏதாவது செலவுன்னா வச்சுக்கோ அப்படின்னு கையில கொடுப்பான். கிளம்பி போயிடுவாங்க. இவ வீட்டுக்குள்ள வந்தா இந்த நாயை பார்த்த உடனே ஒரு பயம்னா பயம், அப்படி பயமா இருக்கும். அந்த மாலத்திக்கு கூப்பிட்டா அந்த மாலத்தி வருவாங்க. அந்த நாய் ஃபுட்டு எங்க வச்சிருக்காங்களோ அதை எடுத்து அந்த ஷெல்ஃப்ல இருந்து எடுக்கிறதுக்குள்ள அந்த அம்மாக்கு போன் வரும். போன் வந்த உடனே ஓன்னு அழ ஆரம்பிப்பாங்க. இவங்க நினைச்சுக்கிருவாங்க, அப்பதான் நினைச்சுக்கிருவாங்க, நாய் தான் கடிச்சிருச்சு போல அந்த பொண்ணை. ஐயோ, நாய் கடிச்சிருச்சா, நாய் கடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவோம். இல்லம்மா, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் அவசரமா போகணும், எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. சொன்ன உடனே 1000 ரூபாவை எடுத்து கொடுத்துருவா. இந்த அம்மா அந்த நாய்க்கு ஃபுட்டும் வைக்காது, ஒன்னும் சொல்லவும் சொல்லாது, 1000 ரூபாவை எடுத்துட்டு அந்த லேடி போயிடும். இந்த நாய் ஃபுல்லா போட்டு ஒரு அமக்களம் பண்ணும். இந்த அம்மா பால் காய்ச்சறதுக்கு போனா அந்த பால் ஒரு பெரிய நம்ம மாப் ஸ்டிக் எல்லாம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தான் இந்த அம்மா போவாங்க. இதுக்கு பசி, இந்த டைமுக்கு சாப்பிடுற ஃபாரின் டாக். அது என்ன பண்றதுன்னே தெரியாது, எதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கும், முடியவே முடியாது. அந்த பால் கீழே கொட்டிரும். அப்படியே அந்த ஷெல்ஃப்ல நாய் ஃபுட் இருக்கு, அதுல ஏறும், அந்த ஷெல்ஃபே அப்படியே அந்த நாய் மேல விழுந்துரும். எப்ப நல்லது, அந்த ஷெல்ஃப் மூடிருச்சு, நாய் உள்ள இருக்குன்ட்டு இந்த அம்மா கொஞ்சம் சை ஆஃப் ரிலீஃப் இருக்கும். இதுக்கு அடுத்தது உள்ள இந்த அம்மா படுத்துட்டு எழுந்து பார்த்தா அந்த ஷெல்ஃபையே உடைச்சு மேல இருக்கிற அந்த மூடியை எடுத்து டாக் வெளியே வந்துட்டு இருக்கும். எங்க போச்சு என்னன்னே தெரியாது. பால் காய்ச்சுவாங்க, பால் காய்ச்சும் போது வந்துடும். திருப்பி இவங்க 2 பேருக்கு நடக்கிற சண்டையில பால் கீழே கொட்டி போயிடும். அந்த பாலை நக்கும். அதுக்கு பசி, எப்படி பொறுத்துக்க முடியும்? அது பசிக்கு அப்படியே நக்கும். அவ்வளவுதான், ஒரு கூடையை போட்டு கவுத்து போட்டுருவா. கீழே ஒரு மீட்டிங் மாதிரி எல்லாம் அந்த ரெசிடென்ஸ்ல எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு, என்னோட நகையை காணோம், நீ பேங்க்ல எடுத்தியேமா? எடுத்தேன், நான் பேக்ல தான் எடுத்துட்டு வந்தேன், என்னோட நகையை காணோம், என்னோட நகையை காணோம், யாராவது பாத்தீங்களான்ட்டு ஒரு பேச்சு நடக்கும். அப்ப போகும்போது இந்த அம்மா போகும். போன உடனே, ஏமா நகை என்ன ஒரு சிவப்பு துணியில கட்டி இருந்தது அதுவா அப்படின்னு கேட்கும். ஆமாம்மா, நீங்க பாத்தீங்களா? ஆமா, லிப்ட்ல இருந்தது, நம்ம ஆட்டோக்காரர் கொடுத்தாரு, நீ வா, நீ பாருன்னு சொல்லிட்டு கூட கூட்டிட்டு போய் அந்த வீட்டுல அந்த பொண்ணுகிட்ட காமிச்சா, ஆமாம்மா என் அப்படியே இருக்கேம்மா, மொத்தம் இருக்கேம்மா, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இவங்க மேல ரொம்ப பாசமாயிடும். இந்த நகை தொலைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அம்மா, நீங்க இவ்வளவு பத்திரமா எடுத்து வச்சு கொடுத்தீங்கன்னா, இரு நீ சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உட்காத்தி வச்சு தன்னோட ஊறுகாய் தான் சமைச்சதை வச்சு சாப்பாடு கொடுத்த உடனே, அம்மா எவ்வளவு டேஸ்டியா இருக்குமா உன்னோட ஊறுகாய், எங்க அப்பா இதை சாப்பிட்டாருன்னா விடவே மாட்டாருமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமான்னு சொல்லும் போது அகைன் இந்த நாய் ஒரு அமக்களம் ஆரம்பிக்கும். என்னம்மா இது ரொம்ப தொல்லையா இருக்கு, இதை விட்டுட்டு போயிட்டாங்க. அவளுக்கு போன் போட்டா அந்த வேலைக்காரம்மா, அம்மா எங்க அம்மா செத்து போயிட்டாங்கன்னு திரும்ப அந்த ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும். ஏம்மா, உங்க அம்மா செத்து போறது இல்லை, நான் செத்துருவேன் போல இருக்கு உங்ககிட்ட பேசி அப்படின்ட்டு அழுத்துக்கிட்டு இந்த அம்மா பார்க்கும்போது இந்த லேடி சொல்லும், அதுக்கு பசிக்குமா, அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ரொம்ப கொஞ்சமா இருக்கும் அந்த டாக் ஃபுட் அங்க இருக்கிறது, அதை எடுத்து போட்டுட்டு, அம்மா இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதனாலதான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒண்ணும் பண்ணாதுமா அப்படின்னு அந்த பொண்ணு இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகும். அந்த ஒரு பெரிய பிளாட்ஸ், அந்த பிளாட்ஸ்ல இந்த நகையை எடுத்து கொடுத்ததுனால இந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற பொண்ணு இது கொஞ்சம் இது கூட நட்பா இருக்கும். இதுக்கு நடுவுல இந்த நாய்க்கும் இந்த அம்மாவுக்கும் இன்னும் பொருத்தம் வராத இருக்கிற ஒரு டைம் என்ன பண்ணுவாங்க, இது வெளியே வந்த உடனே இந்த நாயும் வெளியே வந்துடும். இந்த அம்மாவுக்கு பயமாயிடும். இந்த அம்மாவை துரத்துற மாதிரி வர்றதுக்குள்ள ஒரு கார் ஒண்ணு, புது காரு பூஜையை போட்டு
அந்த பிளாட் ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்மன் அங்க நிறுத்தி இருப்பாரு. அந்த காருக்குள்ள போய் இந்த அம்மா உட்கார்ந்துக்கும். இந்த அம்மா உட்கார்ந்த உடனே இதுவும் வந்து ஒரே தட்டும் பாருங்க. இந்த அம்மா இறங்கும் போது அந்த சைக்கிள் கேப்ல நாய் உள்ள போயிடும். இந்த அம்மா கதவை மூடிடும். பூஜை போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின காரு, எப்பா கார்ல இந்த நாய் மாட்டிக்கிச்சுன்னு இந்த அம்மாக்கு ஒரு சை ஆஃப் ரிலீஃப் வெளியே வந்துடும். இது வந்துட்டு இந்த அம்மா கடைக்கு வந்துட்டு திருப்பி போறதுக்குள்ள அந்த அந்த பிரசிடென்ட், அந்த அசோசியேஷன் பிரசிடென்ட், பாரு உன்னோட நாய் பண்ணி இருக்கிறது, இதுக்கெல்லாம் நீ தான் நஷ்டம் இருக்கு. நானே இருந்து இப்பதான் புது கார் வாங்கி பூஜை போட்டு உன் நாய் என்ன பண்ணி பாரு, நாய் உனக்கு பிரச்சனை படிச்சுன்னா கார்பரேஷன்ல புடிச்சு கொடுத்துரு, இல்ல என்ன வந்து என்ன பண்ண சொல்றேன்ட்டு அந்த வில்லேஜ் ஸ்லாங்ல 2 பேரும் சண்டை போடுவாங்க. அவர் அழகு சுந்தரம் அவர் பேரு. கேள்வி என்ன என்ன கேள்வின்னு சொல்ற, நீ என்ன வந்து ரொம்ப அழகா அப்படின்ட்டு அப்படி ஒரு லோக்கலா சண்டை போடுவாங்க. மொத்த அந்த சீட்டையும் பிச்சு பதறி போட்டிருக்கிறதுக்குள்ள அங்க ஊரை கூட்டிடுவாங்க. அசோசியேஷன்ல எல்லா பிளாட் ஓனர்ஸும் வந்துருவாங்க. பாருங்க இந்த பொம்பளையோட நாய் வந்து இப்படி பண்ணுச்சுன்னா, அந்த அம்மா புதுசா வந்திருக்கு, அவங்க பையன் சாம் வரட்டும், அது என்ன நஷ்ட ஈடோ வாங்கிக்கலாம், நீ ஒன்னும் அந்த அம்மா ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. இது ஒரு இன்சிடென்ட் ஆகும். இது கொஞ்சம் அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவந்திகா, இந்த பொண்ணோட பேரு, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு, இதுக்கு பாவம் இல்ல நாய் 2 நாளா சாப்பிடாததுனால தான் இப்படி ஃபியூரியஸா ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா வந்து ஆகலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்கும் அந்த நாயை பத்தி பயம் இருக்கும்போது ஒரு நாள் பாத்ரூம்ல போட்டு அடைச்சிருவா. அந்த பாத்ரூம்ல போட்டு அடைச்ச உடனே அந்த டேப் எல்லாம் வந்து இதனுடைய இதை போட்டு இழுத்து ஃபுல் தண்ணி அந்த பிளாட்ஸ்லயே மொத்த பிளாட்ஸுக்கும் அந்த டேங்க்ல இருக்கிற தண்ணி மொத்தம் எல்லா பிளாட்டுக்கும் போயிடும். எல்லாரும் என்ன ஆச்சு, பிளாட்ல தண்ணி வருது எங்க இருந்து வருதுன்றத லாஸ்ட்ல ட்ரேஸ் பண்ணும்போது இவங்க வீட்டுல இருந்து வருது. இங்க வந்து பார்க்கும்போது என்னம்மா நாயை நீங்க அடைச்சு இல்ல அது இருந்துச்சு, அது அங்கேதான் இருந்துச்சு, ஏற்கனவே பிளம்பர் ஒருத்தர் வருவாரு ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கூட சொன்னா, ஒரு நாள் சாவி கூட கொடுத்துட்டு போறேன், அது பிளம்பரோட மிஸ்டேக்கா தான் இருக்கும், நாய் ஒன்னும் செஞ்சிருக்காது, நான் ஒன்னும் செய்யல, இப்படி சமாளிக்கும் இந்த அம்மா. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த அவந்திகான்ற பொண்ணு வந்து வீட்டை திருப்பி சுத்தம் எல்லாம் படுத்தி அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த நாய்க்கும் இவங்களுக்கு இருக்கிற சண்டையில சோஃபா பாழாயிருக்கும், மேல இருந்து அந்த ஃபேன் கீழே விழுந்திருக்கும். இப்படி எல்லாம் அந்த வீடே வந்து அப்படி ஒரு ஆர்கனைஸ்டா இருந்த வீடு ஒரு எப்படி வந்து ஒரு சண்டை நடந்த வீடு இருக்குமோ இப்படி எல்லாம் ஆயிருக்கும். இப்படி ஆன பிறகு இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா அந்த அவந்திகாவால இந்த நாயை பத்தி சொல்லி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆன பிறகு, சரி நான் உனக்கு இன்னைக்கு தயிர் சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு சமைச்சுக்கிட்ட தயிர் சோறு, ஏன்னா டாக் ஃபுட் இல்லை, அது இனிமேல் தான் வாங்கணும் போது பசின்னு சொல்லிட்டு அந்த தயிர் சாதத்தை, தெரியாது இந்த அம்மாக்கு டாக் ஃபுட்டு தான் அது சாப்பிடணும்னு, கூட ஊறுகாயும் வச்சு அந்த தயிர் சாதத்துல அதுக்கு நாய்க்கு ஊட்டிடுவாங்க, வச்சிருவாங்க. அது சாப்பிட்டுட்டு இவங்க தூங்கிடுவாங்க. எழுந்து வந்து பார்த்தா ரத்த வாந்தி எடுத்து நாய் வந்து சிக்கா படுத்திருக்கும். அவ்வளவுதான், போயிட்டு அந்த பொண்ணை போயிட்டு எழுப்புவாங்க, இந்த பாரு ஜூஸ் இப்படி ஆயிடுச்சு, என்னன்னா அது வந்து பார்த்துட்டு, அம்மா இங்க ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போகணுமா, ஆமா. அப்புறம் அந்த ஆட்டோக்காரனை பிடிச்சி அதை நாயை கூட சேர்த்துட்டு, அம்மா நீங்க போங்க நான் பின்னாலேயே ஸ்கூட்டில வந்துடுறேன்ட்டு அந்த பொண்ணும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும். இந்த டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு, அம்மா என்ன ஃபுட்டு கொடுத்தீங்க, தயிர் சாதமும் ஊறுகாய் கொடுத்தேன், அம்மா அதுக்கு ஊறுகாய் எல்லாம் கொடுக்க கூடாதுமா, ஏன் நம்ம தெருவில் போடுறவன் நாய் எல்லாம் சாப்பிடுது தானே, எல்லாம் தான் சாப்பிடுது, இல்லம்மா இந்த நாய் வெளிநாட்டு நாய், இதுக்கு காரம் எல்லாம் சேராதுமா, இதுக்குன்னு தனி ஃபுட்டு இருக்குது, அந்த ஃபுட்டு மட்டும்தான்மா கொடுக்கணும், இது மாதிரி. ஐயோ இப்ப என்ன ஆகும், ஒன்னும் ஆகாதுமா, காப்பாத்திட்டேன், 1 ஹவர்ல வந்து நாய் சரியாயிடும், நீங்க பத்திரமா பாத்துக்காங்க. அவ்வளவுதான். இது வந்து சாமிக்கு வேண்டிக்கும், ஐயோ பைரவா நாய்க்கு நல்லா ஆயிடணும் அப்படின்னு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதனால நல்லா வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே பைரவருக்கு வேண்டிக்கிட்டமே நாய் நல்லா ஆயிடுச்சு, ஜூஸ் நல்லா ஆயிடுச்சு, ஜூஸுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணபடி ஒரு செதர் தேங்காய் உடைச்சிடணும்ட்டு அங்க போயிட்டு ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், அந்த பிள்ளையார் கோயில்ல போய் தேங்காய் உடைக்கிறதுக்காக போவாங்க. அவன் காருக்கு அந்த அழகு சுந்தரம் அந்த பிளாட் ஓனர் அசோசியேஷன் சேர்மன் அன்னைக்கும் காரை நிறுத்திட்டு அங்க வந்து தொடச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. கரெக்டா அந்த தேங்காவை போட்டா அந்த தேங்காய் உடையாது, நேரா ஓடி போய் அவன் கார் கண்ணாடியை உடைச்சிரும், முழு தேங்காய் அங்க போய் உடைச்சிரும். எப்படின்னா இந்த அம்மா தேங்காவை போட்டு இது பண்ணுவாங்க, அது கரெக்டா அது உடையாம அது அப்படியே எகிரி வந்து இந்த மாதிரி ஆயிடும். ஏன்று எப்ப பார்த்தாலும் இந்த பொம்பளை என்கிட்ட வம்புக்கே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்பளை தலையை உடைக்கணும்ட்டு அந்த தேங்காவை எடுத்து அவன் வந்து ஊர்வசி மேல போடுறதுக்கு, அப்பத்தா மேல போடுறதுக்கு போகும்போது அங்க சின்ன பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாடிட்டு அந்த மட்டையில ஒரு அடி அடிக்கிறதுக்குள்ள அந்த தேங்காய் கொண்டு வந்து இவன் மண்டையில அடிச்சு இவனே கீழே இதுவாயிட்டு விழுந்துடும்.
இப்படி சின்ன சின்ன இன்சிடென்ட், இந்த பொம்பளை வந்ததுல இருந்து இப்படியான பிரச்சனையா இருக்குதுன்னு இவனுக்கு அந்த லேடிய பார்த்தாவே பிடிக்காது. அப்படி ஒரு கோபமா இருக்கும். இப்படி ஒரு இவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், இவன் நம்ம பேது எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுறானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு நாள் என்ன ஆகும், தீபாவளிக்கு வெடி வெடிப்பாங்க. வெடி வெடிச்ச உடனே ரொம்ப ஒரு இதுவாயிட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். நாய் மேல இருந்தெல்லாம் குதிச்சிடும். அப்படி எல்லாம் பண்ண உடனே என்ன இப்படி எல்லாம் வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. கேட்ட உடனே தீபாவளிக்கு வெடி வெடிக்காம எப்போ வெடி வெடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கேட்பான். அப்போ எல்லாம் திருப்பி கூடிடுவாங்க அசோசியேஷன்ல. தீபாவளின்னா நல்லா கொண்டாடலாமே, சத்தம் வந்து பெரியவங்க இருப்பாங்க, சிக்கானவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, இத்தனை பேருக்கும் பிளாட்டுக்குள்ளார இவ்வளவு வெடியெல்லாம் வச்சா எவ்வளவு ஒரு இடைஞ்சலா இருக்கும், நம்ம சந்தோஷமா கொண்டாடலாமே அப்படின்னு இந்த அம்மா வந்து கிளாஸ் எடுக்கும். எப்படி கொண்டாடுறது அப்படின்னா எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ட்ரெஸ் பண்ண உடனே பாட்டு பாடுவாங்க அங்க. அந்த மாதிரி வந்து ஊர் முழுக்க எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உட்கார்ந்துட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பாட்டு பாடினா எல்லாம் சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடினா எல்லாம் சேர்ந்துக்குவாங்க. அந்த பாட்டுக்கு வந்து நல்லா சேர்ந்துக்குவாங்க. ஊர் முழுக்க அப்படியே வந்து எல்லாரும் அந்த இடத்துலயே எங்க ஊரு காத்தாயி கதை சொல்லட்டா தன்னானே தானே நன்னே தன்னானே தானே நன்னேன்னு இந்த அம்மா இட்டு கட்டி பாடிச்சுன்னா எல்லாரும் அவங்கவுங்க கதையை வந்து எடுத்துக்கிருவாங்க. அவங்கவுங்க அதுல வந்து இது பண்ணுவாங்க. தக்காளி மாதிரி அந்த பொண்ணு, நிலக்கரி கறி மாதிரி அந்த ஆளு, ஆனா 2 பேருக்கும் வந்து காதல் வந்துருச்சு, இப்படி எல்லாம் வந்து அந்த கதையில வரும். எல்லாரும் என்ஜாய் பண்ணி நல்லா வந்து அந்த பிளாட்டே இந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா சேர்ந்துக்கும். இந்த அவந்திகான்ற பொண்ணு இந்த ஊர்காவை வாங்கிட்டு போய் கொடுத்த பிறகு ஒவ்வொருத்தரும் அந்த ஊர்காவை டேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு நல்லா செய்யறாங்க, இந்த மாதிரி ஊர்கா நம்ம மார்க்கெட்ல இது வரைக்கும் சுவைச்சதே இல்லை, அம்மா ஊர்கா மாதிரி எவ்வளவு நல்லா இருக்குன்ட்டு அத்தனை பேரும் இவங்களுக்கு ஃபேன் ஆயிடுவாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா ஊர்கா, எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா, உனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா. எந்த பையனுக்கு அந்த ஊர்கா அவமானம்னு நினைச்சாங்களோ அந்த ஊர்கா வந்து உலகமே ஒன்னா சேர்ற மாதிரி இந்த பிளாட்ல இருக்கிறவங்க எல்லாம் அத்தனை பேரும் கொண்டாடுவாங்க. சந்தோஷமா எல்லாருக்கும் கொடுத்துரும் இந்த அம்மா. கொடுத்து இப்படி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்துல வந்து அந்த ஊர்காவுக்காக வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிற மாதிரி, ஊர்கான்னு இல்ல ஃபுட்டுக்காக ரிலையன்ஸ் கம்பெனி அப்படின்ற கம்பெனி வந்து ஒரு ஃபுட் கேம்ப் மாதிரி போடுறாங்க. அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல எல்லாரும் நம்ம வந்து நமக்கு வேண்டிய சமையல்லாம் சமைச்சு அதை கொண்டு போய் அங்க காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி பண்ணுவாங்க. அப்போ இவங்களை வந்து கேட்பாங்க, அப்பதான் நீங்களும் உங்க ஊர்கா எல்லாம் நம்ம வந்து இது பண்ணோம். எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பாருன்னா, இல்ல நான் என் பேர்ல நான் அந்த லைசன்ஸ் எடுத்துக்கிறேன், அந்த ஃபுட் ஸ்டால் நம்ம பேர்ல போடலான்னு அந்த அங்க இருக்கிற ஒருத்தர் இது மாதிரி நம்ம போடலாம், நிச்சயமா வந்து 5 லட்சம் ரூபாய் பரிசு அதுல நல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்களுக்கு நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க உங்களோட இது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன உடனே சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த ஸ்டால் போடுற பொறுப்பு யாரோடதுன்னா இவளால அடிக்கடி இவளுடைய நாயாலையும் இவளாலையும் பாதிக்கப்பட்ட அந்த அருள், அந்த அழகு சுந்தரம், அந்த அழகு சுந்தரத்துடைய பாஸ் ஆர்கனைஸ் பண்றது அந்த அழகு சுந்தரம், அந்த ஃபுட்ஸ் அந்த இது மேலாவ அவர் பாஸ் வருவாரு. போன வாட்டியா சொதப்பிட்டோன்னு சொல்லிட்டு என்ன திட்டினாருன்ட்டு இவனுடைய அசிஸ்டன்ட்டுங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவான். கரெக்டா நடக்கணும், போன முறையே பாஸ் என்ன திட்டாரு, இந்த முறை கரெக்டா நடக்கணும், எத்தனை ஸ்டால் புக் ஆச்சு, எப்படி இருக்கு எல்லாம் கேட்பான். எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வா போலாம் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போன உடனே இந்த நாயையும் ஆத்தாவையும் பார்த்த உடனே இவனுக்கு தான் முதல்லயே எப்பவுமே இவங்க 2 பேருக்கு பொருத்தமா இருக்குது இல்ல. பார்த்த உடனே இவங்களை யாரு இங்க ஸ்டால் போட வச்சது, இவங்க பேர்லயா எடுத்திருக்கு, எதுக்கு வந்து போட வச்சிங்கன்னு அங்க இருக்கிற அந்த அசோசியேஷன்காரங்க கிட்ட எல்லாம் சண்டை பிடிப்பான். அவங்க போடலன்னா நாங்களும் போடல, நாங்களும் போயிடுறோம் அப்படின்னு ஒத்துமையா எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்ப அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான், இவங்க போனாங்கன்னா ஃப்ரண்ட்ல ஃபுல்லாவே காலி ஆயிடும், பாஸ் வந்துகிட்டு இருக்காரு, ஜிஎம் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே வேற வழி இல்லை, சரி நாங்க பர்மிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வேண்டா வெறுப்பா பர்மிட் பண்ணுவோம். வந்து சூப்பரா நடக்கும், எல்லாரும் ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம். இந்த ஜிஎம் வருவாரு, வந்த உடனே அவருடைய ஒரு பேனல் ஆஃப் பீப்புள் எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. போயிட்டு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் இது, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. பரவாயில்லடா நீ இந்த முறை நல்லா ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு அந்த அழகு சுந்தரத்தை வேற பாராட்டுவார். போன முறை மாதிரி இல்லைல்ல, நல்லா பண்ணிருக்கீங்க போல இருக்கேன்னு. இல்லைங்க நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ள உதைச்சுக்கிட்டே இருக்கும் இந்த அம்மா வந்து என்ன பண்ண போதோ அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த பேனல்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி ஊர்கா டேஸ்ட் வேற யாருக்குமே கிடையாது, இவங்களோட மட்டும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு
இதை மார்க்கெட் பண்ணா நமக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்கும், அதனால இவங்களுக்கு தான் இந்த முறை பரிசு கொடுக்கணும் அப்படின்றது அந்த பேனல் வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. 5 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்னு அப்பத்தா வாங்க மேடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அந்த அம்மாக்கு ஒண்ணுமே புரியாது, தலைக்காலே புரியாது என்ன இப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து பையனும் மருமகளும் பேரனும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவாங்க. வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த கேட் கீப்பர் சொல்வான், உங்க பாவாடு சாமி அவங்க பேருன்னு. யார் சொன்னாங்க? இல்ல அந்த அம்மா ஒருத்தர் வந்தாங்களே அவங்க சொன்னாங்க. சாம். அவனுக்கு காசு வேற கொடுத்துருவாரு, இது வந்து இனிமேல் வெளியில எதுவும் பேசக்கூடாதுன்னு. உள்ள வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா ஃபேன் உடஞ்சு போயிருக்கும், அங்க இருந்த சோஃபால இருந்த அந்த சின்ன சின்ன தலகாணி மொத்தத்தையும் பிச்சு போட்டு இருக்கும், வீடே ரணக்களமா இருக்கும். என்ன பண்ணாங்க இந்த பொம்பளை? வந்து இதை உட்காத்தி வச்சுட்டு போனா வீடு இவ்வளவு ரணக்களமா இருக்குன்னு அங்க கேட்டா இது மாதிரி ஃபுட் மேளாக்கு போயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே நேரா அங்க வருவான். அப்பதான் வந்து அந்த ஜிஎம் வந்து பாராட்டி, இப்படிப்பட்ட ஒரு சுவையான ஊறுகாய் வந்து நம்ம சுவைச்சதே இல்லை, இந்த அம்மாவுக்கு அவார்டு கொடுப்பதில் நம்ம பெருமை அடைகிறோம், இந்த அளவுக்கு சிறப்பா வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏமா இருந்து உங்களை இந்த மேனேஜர் எப்படிமா புடிச்சிட்டு வந்தாரு, அவரை பத்தி ஒரு 4 வார்த்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அப்படியே அழகு சுந்தரம் முழிப்பான், நம்மளை பத்தி என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே, பொழுதன்னைக்கு இந்த பொம்பளையோட சண்டை தானே வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அழகு சுந்தரத்துக்கிட்ட இந்த அம்மா சொல்லுவாங்க, அழகு சுந்தரம் நான் எப்பவும் உண்மைதானே பேசுவேன், நான் உன்னை பத்தி உண்மையை சொல்றேன் அப்படின்ன உடனே பாதி போயிடும் அவருக்கு. அப்படியே அவங்க அப்பா அம்மா அவருடைய அழகை பார்த்து அழகு சுந்தரம்னு வைக்கல, அவருடைய முக அழகை பார்த்தோ உடல் அழகை பார்த்து வைக்கல, அவருடைய மன அழகை பார்த்து எவ்வளவு நல்லவர்னு அவருக்கு அழகு சுந்தரம்னு பேர் வச்சாங்க. அந்த அளவுக்கு உதவி அவர், எங்க எல்லாருக்கும் உதவி. அவர் வந்து உதவி செஞ்சதுனால நான் இங்க கடை போட்டேன், நீங்க வந்து எனக்கு பரிசு கொடுக்குறீங்க சொல்லும் போது கரெக்டா புள்ள வருவான், அந்த வாங்கி கொடுத்த அந்த அவார்டை தூக்கி வீசுவான். இது பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, உனக்கு என்ன செய்ய சொல்லிட்டு வந்தோம், என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அத்தனை பேர் எதிரிலையும் அம்மாவை அப்படி அவமானப்படுத்தி முதல்ல போ நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிடுவோம். வெகு அவமானம். ஒரு பரிசு அத்தனை பேர் முன்னிலையில ஒரு பொதுக்கூட்டத்துல அப்படி அந்த அம்மாவுக்கு கொடுக்கிற ஒரு நேரத்துல மேடை ஏறி அவங்க கையில இருக்கிற அந்த பரிசையும் கீழே போட்டு அவங்கள வந்து அவ்வளவு பேசத்தகாத, இப்படி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இதுக்குதான் வந்தியா, இதுக்குதான் போனியான்னு இப்படி திட்டிட்டு போன உடனே போவாங்க. வீட்டுக்கு போன்னு சொன்னவங்க ரூமுக்கு போயிருவாங்க. ரொம்ப யோசிப்பாங்க. அங்க இருந்து கொண்டு வந்த பத்திரங்கள், பணம், அவன் கொடுத்து விட்டு போன செலவுக்குன்னு கொடுத்து விட்டு போன அந்த பணம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு கடிதம், நான் ஊருக்கு போறேன்னு அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம மொத்தத்தையும் எழுதி வச்சுட்டு இந்த அம்மா வந்து கிளம்பிடுவாங்க. நைட்டு அவங்க தூங்கும் போதே. காலையில அந்த அழகு சுந்தரம் இந்த பிளாட் அசோசியேஷன் சேர்மன் அக்ரிமெண்ட், அந்த ரிலையன்ஸோட இந்த ஃபுட்டுக்கான அக்ரிமெண்ட் ஆல்ரெடி 5 lakhs கொடுத்துட்டாங்க. இப்ப அக்ரிமெண்ட் வந்து இந்த ஃபுட்டு இது மாதிரி சப்ளை பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க மார்க்கெட்டிங் பண்ணுவோன்றதுக்கான அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வருவாரு. மருமக வாட் இஸ் இட் அப்படின்னா, இட்ஸ் அன் அக்ரிமெண்ட் மேடம், மேடத்துக்கிட்ட பேசணும் அப்படின்ன உடனே அவங்க தூங்குறாங்க, நான் அப்புறம் கொடுத்துடுறேன் கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்குவாங்க. போய் ரூமுக்கு போய் பார்த்தா அந்த லெட்டரும், அந்த தமிழ் இல்லையா அந்த அம்மாக்கு தெரியாது, அந்த பத்திரங்கள், அந்த நகைகள், அந்த காசு எல்லாம் இருக்கும். எடுத்துட்டு போய் பையன்கிட்ட கொடுத்து புருஷன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அம்மா வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவன் படிப்பான். போனா போட்டோன்னு அப்படின்னு நினைச்சுக்குவான். ஒன்னும் அதுல எந்த ரியாக்ஷனும் இருக்காதாங்க. இந்த அம்மா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வண்டி ஏறதுக்காக வருவாங்க. பார்த்தா அவங்களுக்கு வந்து பின்னால ஜூஸ் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கும். வந்து உட்கார்ந்து, உன்னை வளர்த்தவங்க கிட்ட இருடா, எதுக்கு என்கிட்ட வரேன், நான் சொல்லாம வந்ததே அதுக்குதான் சொல்லாம வந்தேன், உன்கிட்ட சொல்லாம வந்தது தப்புதான், நீ போய் உன்னை வளர்த்தவங்க கிட்ட இரு அப்படின்ட்டு வண்டி ஏறத்துக்கு போவா. போகவே போகாது, அது அப்படியே உட்காந்து. என்ன பண்றதுன்னே தெரியாது இவளுக்கு. அப்படியே வந்து அதோட நிறுத்துவாங்க. நாய் ஒரு பக்கம் இருக்கும், இவங்க ஒரு பக்கம் வண்டியில இருப்பாங்க. வந்துருவாங்க, வில்லேஜுக்கு வந்துருவாங்க. திரும்ப பழைய படிக்கு எல்லாரையும் வச்சு 5 லட்சம் ரூபாய் வேற வந்துருச்சு இல்லையா. போகும்போதே அந்த பெண்கள் வந்து நீ போனா வருவியா, பையன் கூடயே செட்டில் ஆயிடுவியா அப்படிலாம் ரொம்ப கேள்விகள் கேட்டிருப்பாங்க. இந்த பாரு ஒன்னும் கிடையாது, இல்லம்மா நீ போடுற மசாலா மாதிரி வராது, டேஸ்ட் எல்லாம் மாறிடும், எல்லாம் பண்ணிருங்க, இப்பத்துக்கு நான் அந்த ஸ்பெஷல் மசாலா இதை வச்சிருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு சிட்டிகை ஒரு பாட்டில்ல போட்டுட்டீங்கன்னா அது அந்த டேஸ்ட் வந்துடும். இல்லம்மா இது முடிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யறது, முடிஞ்சு போச்சுன்னா நான் வரலன்னா அங்க இருந்து செஞ்சு அனுப்புவேன். இவ்வளவு உற்சாகத்தை கொடுத்து இந்த பெண்களை வந்து
தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த ஸ்பெஷல் மசாலாவையும் வச்சுட்டு வந்திருப்பாங்க இந்த அம்மா. இப்ப பழையபடிக்கு அந்த ரொட்டீன் ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா வந்து சக்தி முன்ன எக்ஸல் வண்டியில போனவன் இப்ப புல்லட் வண்டியில போவான். அந்த அளவுக்கு அவனும் ஹெல்ப் பண்ற அந்த பையனே வளர்ந்துருக்காங்கன்னா சுத்தூர் இருக்கிற பெண்களும் இவங்களால நல்லாவே வளர்ந்துருப்பாங்க. நல்ல வளமையா இந்த பிசினஸ் வந்து அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். திடீர்னு போலீஸ் வராங்க. அந்த சக்தி ஓடி வருவான். அம்மா போலீஸ் வராங்கம்மா, நம்ம இதுக்கு ஃபேக்டரி அண்ட போலீஸ் வராங்கம்மா அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நாங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்றோம்னா கலெக்டர் வருவாரு, பெரிய பொக்கே ஒண்ணு எடுத்துட்டு வருவாரு. அந்த பொக்கேவை கொடுத்து, அம்மா உங்களுக்கு அடுத்த சுதந்திர தின விழால உங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்க போறாங்க, பாராட்டுறாங்க. அது தகவல் தெரிஞ்சதுனால முன்கூட்டி நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்ன்ற முறையில உங்களை வாழ்த்துறதுக்காக வந்தேன். பெண் தொழிலதிபர், பெண்களை வச்சு இவ்வளவு தூரம் சிறப்பா நீங்க தொழில் செய்றீங்க, உங்களுக்கு வாழ்த்துறதுக்காக வந்தேன் அப்படின்னு அது கொடுப்பாரு. அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இவன் வருவான் சக்தி. என்னவோ இலை கொடுத்தாங்களேம்மா, என்னம்மா இலை கொடுத்தாங்க உனக்கு அப்படின்னு. ஏய் அது இலை இல்லடா, அதுக்கு பேரு பொக்கேடா, எனக்கு வந்து அவார்டு விருது கொடுக்க போறாங்களாம், அதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்தி எல்லாருக்கும் பரவி இந்த அம்மாவுடைய மகனுடைய பிளாட்ல இவங்க பழக்க வழக்கத்துல அவந்திக்கால இருந்து அங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் அந்த ஊர்கா சாப்பிட்டு இவருடைய ஆட்கள் யார் வந்து அந்த கடையை போட வச்சாங்களோ அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் போன்ல வருவாங்க. இப்ப நோக்கியா போன் போய் வீடியோ போன் வந்துருச்சு அந்த அம்மா கையில, எல்லாம் வீடியோல பேசுவாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷம்மா, உங்களுக்கு அவார்டு கிடைக்கிறது, விச் யூ டிசர்வ் அப்படி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லுவாங்க. மருமக கடைசியா பேசும், அம்மா ரியலி வி ஆர் வெரி ஹாப்பி, வி ஆர் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ட்டு. இன்னும் ஒருத்தர் பேசணும்ன்றாருமா, நான் கொடுக்கறேன் அப்படின்னு மகன் கிட்டே கொடுப்பாள் மருமக. அம்மா என்னை மன்னிச்சிரு, உன்னோட பெருமை தெரிஞ்சுக்காம போயிட்டேன், என்னை மன்னிக்கலன்னாலும் பரவாயில்ல, என்னை சபிச்சிராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மகன் அந்த வீடியோல வருவான். ஏய் வயிற்றுல இருக்கும் போதே நீ உதைச்சடா, வெளியே வந்த பிறகும் உதைச்சடா, அப்பெல்லாம் சபிக்காமையா இப்ப வந்து இது பண்ண போறேன், நீ வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீ வந்து மன்னிக்கணும்ன்றது இல்ல, வேற ஒண்ணும் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லு. உடனே அம்மா ஜூஸ் எங்கம்மா அப்படின்னு கேட்பாரு அவரு. இங்கதான் இருக்கு, அது ஜாலியா சுதந்திரமா ஓடிக்கிட்டு இருக்கோம். அங்க கட்டி போட்டு ஒரு பிளாட்டுக்குள்ள இருந்த ஜூஸ் இங்க நல்லா வந்து திறந்த வெளியில அவங்களோட பங்களா அவங்களுடைய இடத்த சுத்தி அது ஓடிக்கிட்டு இருக்கோம். அதையும் காமிப்பாங்க. அம்மா திரும்ப அதே மாதிரி அந்த ஸ்கூட்டர்ல வியாபாரம் செய்யறதுக்கு போறது அந்த மாதிரி காமிப்பாங்க. இது நான் வந்து ஒரு சுருக்கமாக அந்த கதையை சொன்னேன். ஒரு தனி நபராக இதுக்கு நடுவுல வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் அவருடைய கணவருடைய புகைப்படம் மட்டும் வச்சிருக்கோம். அங்க போய் அந்த புகைப்படத்துக்கிட்ட மட்டும் அந்த அம்மா பேசும், பாருங்க இந்த பையன் எப்படி இருக்கான், எனக்கே நாய்னா பயம், இந்த நாயை வளர்க்கறதுக்கு என்ன வந்து விட்டுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி அப்பப்போ அந்த டயலாக் மட்டும் அந்த புருஷனோட படத்துக்கு முன்னால வந்து அந்த அம்மா பேசும். அது இன்டர்மிட்டண்டா அந்த இதெல்லாம் சீன்லாம் வரும். மற்றபடிக்கு ஒரு பெரிய பாடல்கள், பெரிய காதல் பாடல்கள், பெரிய டூயட்டு, பெரிய சோக பாடல்கள் இப்படி எதுவுமே இல்லாம யதார்த்தமா ஒரு நல்லா படிச்ச பையனுக்கு ஒரு படிக்காத அம்மா, இல்ல இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல இருக்கிற அம்மான்னா அதை வந்து ஒத்துக்கிறதுக்கான ஒரு மனநிலை இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் வந்து ஒரு அம்மா ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருந்தாலும் தனி மனுஷியாக புருஷன் போன பிறகு இவனை வளர்த்தெடுத்து இவனை இவ்வளவு பெரிய ஆளாக்கி அவன் தன்னலம் மிக்கவனாக இருந்தாலும் அவனுக்கான அத்தனை ஒத்துழைப்பையும் செய்து அத்தனை பெண்களையும் தன்னோட சுத்தி இருக்கிற பெண்களையும் அவங்களுக்கு இருக்கிற சோகத்தை எல்லாம் நம்மகிட்ட சொன்னா கன்சோல் பண்ணும். அவங்களுக்கும் ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்குற அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டு இந்த வேலையை வந்து இப்படி செய்யற ஒரு துணிவு வந்து ஒரு பெண்களுக்கு அந்த படிப்பும் கொடுக்கிறது, அவங்களுடைய அந்த ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கிறது. இதுல நிறைய வசனங்கள் தான் நம்ம வந்து படத்தை பார்த்து ரசிக்கணும். அத்தனை வசனங்களையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது இந்த மனுஷனுக்கு இருக்கிற அந்த ஒரு நன்றி இல்ல, ஆனா அந்த நாய் கொஞ்ச நாள் அந்த அம்மா பாத்துக்கிருச்சுனாலும் அந்த அம்மா கூடயே வந்து அந்த கிராமத்துக்கு சேர்ந்து அந்த அம்மாவோட இருக்குது அப்படின்ற ஒரு செய்தி வந்து நமக்கு எல்லாருக்குமே அது வந்து மனசுல வந்து நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா யதார்த்தமாக இந்த கதையை எடுத்துட்டு கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கிற மாதிரி பத்மஸ்ரீ அவார்டு அதெல்லாம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு எந்த அளவுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்க முடியுமோ பெண்களுக்கு அந்த தன்னம்பிக்கை கொடுப்பதாக இந்த கதை இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கதை. இதை சொல்வதற்கான வாய்ப்பு பார்த்தேன் ரசித்தேன்ல சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த
முனைவர் சேயோன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை இதுவரைக்கும் இருந்து கேட்ட அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. அதாவது நாங்க படம் பார்த்த ஒரு உணர்வை பெற்றோம். அது மட்டுமல்ல, நீங்க எவ்வளவு ஆழ்ந்து அதை கவனிச்சு ஒண்ணு விடாம அழகான அதை ஒரு கோர்வையா கொண்டு வந்து அந்த படம் முழுமையும் பார்த்த பெருமையை எங்களுக்கு கொடுத்துட்டீங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா, நான் என்ன படம் என்று அவங்கள்ட்ட கேட்ட உடனே, சார் இது அருமையான படம் சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொன்னதா அருமையா சொல்லிட்டீங்கம்மா, ரொம்ப பாராட்டு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பார்த்தேன் ரசித்தேன் படத்தை நீங்க எப்படி ரசிச்சீங்களோ எங்களையும் அந்த மாதிரி ரசிச்ச வச்சிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில். வி ரியலி அப்ரிஷியேட் யூ. நீங்க சொலல் வல்லார் சோர்வியலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிதும்பார் திருவள்ளுவர். அதற்கு நீங்க ஒரு நல்ல சான்று, பாராட்டுக்கள். என்ன இருந்தாலும் அந்த ஒரு மாநகராட்சியினுடைய ஆணையரா மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை மிகச் சிறப்பாக செய்வதில் வல்லவரா. எனக்கு இப்பவும் அவங்க சொன்ன வாழ்ந்து காட்டுவோம் வாரீர் ஞாபகம் இருக்கா? நீங்க அவங்களுடைய பணி அனுபவத்தை சொன்னாங்க. அப்ப கம்பத்துல அவங்க பணியாற்றும் போது அங்க உள்ள பெண்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்தேன், இரவு எந்த நேரம் இருந்தாலும் தொலைபேசி இருந்தாலும் போய் பணி செய்வேங்கிறத மறக்க முடியாது. அருமையான உரை, ரொம்ப நல்லா இருந்ததுமா. நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். இந்த நிகழ்ச்சி அமைத்ததனுடைய பெருமையை உங்களால் நாங்கள் பெற்றோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நம்ம திரைப்படத்தை நிறைய இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்பவும் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரு? கருணாநிதி. அவருடைய கருத்தை முதல்ல கேட்டுருவோம். சொல்லுங்க. எப்பவும் கடைசியில கேட்பேன் அவரை, இன்னைக்கு நான் முதல்ல கேட்கிறேன். ஏன்னா அவருக்கு எனக்கு பதிவு போட்டுக்கிட்டே இருக்காரு. நல்லா இருக்குன்னு. வாங்க கருணாநிதி. நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு. அதாவது மேடத்தோட நான் காலையிலேயே அவங்கள்ட்ட வந்து இந்த படம் ஓடிடில எங்க இருக்கு, யூடியூப்ல எங்க இருக்குன்னு நான் வந்து கேட்கும்போது, படத்தை பார்த்துட்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டோம்னா அது ஒரு சிறப்பா இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஏன்னா பார்த்தேன் ரசித்தேன், நான் என்ன பார்த்தேன் ரசித்தேன் அப்படிங்கிற காட்சியை சொல்றதுக்கு முன்னாடி மேடம் முழுக்க அந்த நாங்க படத்தை பார்க்காமயே இப்ப படத்தை பார்த்த ஒரு உணர்வை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி. ஆனா நான் படம் வந்து பார்த்துட்டேன். படத்தை இப்ப அவங்க சொன்னதுக்கு முன்னாடி நான் தேடி பிடிச்சு எடுத்து பார்த்துட்டேன். எனக்கு எப்பயுமே இந்த ஓப்பனிங் காலில் அவங்கள்ட்ட பேசும்போது கூட அதான் சொன்னேன். ஓப்பனிங் சீன் எப்படி, க்ளோசிங் சீன் எப்படி இருக்குன்றதுதான் நான் ரொம்ப பார்ப்பேன். நான் அதுல வந்து ஒரே ஒரு ஒன்லைனை வந்து அந்த இயக்குனர் பிரியதர்ஷன் வந்து பிடிச்சிருக்கிறாரு. ஒரு ஊர்கா வியாபாரி நாட்டின் உயர்ந்த ஒரு பட்டத்தை வாங்க முடியுமா அப்படிங்கிறத வந்து சிந்தனை வந்து அவருக்கு வந்திருக்கு. அதான் அந்த கதையின் ஒன்லைன். பத்மஸ்ரீ அவார்டு வாங்குற அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு பெண்மணி வாங்க முடியுமான்னு இந்த அவுட்லைனை வச்சுட்டு அவர் சீன் பண்ணியிருக்கிற விதங்கள் வந்து மிக அருமை. அதை அழகா அவங்க வந்து நமக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணி காட்டிட்டாங்க. இந்த ஓப்பனிங் சீன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு டிவிஎஸ் 50ல காட்சி ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட்ல முடிச்சிருப்போம். அதே கேமரா ஆங்கிள் தான் ஓப்பனிங் சீன்ல என்ன இது பண்ணி இருந்திருக்காங்களோ அதே கேமரா ஆங்கிள் இங்க அந்த கிரீன் எஃபெக்ட்ஸ்ல போட்டு இது ட்ரோன் வியூ எடுத்து ஷூட் பண்ணி அந்த அவங்க அந்த ஊர்வசியும் அந்த பையனும் அவங்க கொஞ்சம் வளர்ந்துருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஹியூமன் வேல்யூஸ், அதாவது மனித பண்புகளை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம என்எஸ் பிரேமா மேடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பொதுவா வந்து பெண்களுடைய நலன்களை தான் நான் நிறைய அவங்க வீடியோ பார்த்திருக்கேன். பொதிகை டிவில அவங்க பேசினதெல்லாம் பார்த்திருக்கேன். பெண்ணியத்தை பெருமை பேசக்கூடிய பேச்சாளர் தான் நம்மளுடைய என்எஸ் பிரேமா மேடம் அவர்கள். அவங்க வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப மிக அருமையா வந்து அந்த படத்தை பத்தி உயர்ந்து எல்லா இதையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு வந்து அநேகமா 2 படம் வந்து போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு படம் வந்து ராதிகா சரத்குமார் அவங்க நடிச்ச தாய் கிழவின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து அவார்டு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சூழல்ல வந்து அந்த ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வில்லேஜ், ஒரு ரவுடி கேரக்டர், எந்த அளவுக்கு அது ஒரு ஹியூமன் வேல்யூ, ஒரு குடும்ப பாங்கான பெண்ணா இருக்குங்கிற ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டரை சித்தரிச்சு அந்த கேரக்டருக்குள்ள கூட ஒரு மென்மை தன்மை இருக்குங்கிறது அந்த படத்தினுடைய சாரம்சம் இது. அதே மாதிரி இங்க வந்து ஊர்வசி வந்து அவங்க அறிமுக காலகட்டத்திலே முந்தானை முடிச்சுல வந்து ஒரு இன்னசென்ட் பெண்மணியா தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே இன்னசென்டா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இன்னசென்டா இந்த கதாபாத்திரத்தையும் இந்த படத்துல படிச்சு ரொம்ப அவங்களோட திறமையை வெளிப்படுத்திருக்காங்க. இதுவும் அந்த போட்டியில இருக்கும், அதாவது அந்த அவார்டு வாங்குற போட்டியில இருக்குங்கிறது என்ன இந்த படத்தை பார்த்த போது தெரிஞ்சது. ஒரு அருமையான பட தலைப்பை வந்து உண்மையிலேயே சேயனையாவுக்கு வந்து
ரசிப்புத்தன்மை அதிகமா, அதாவது திரைப்படத்துல அவங்க வந்து வானொலியில வந்து ஒளிச்சித்திரத்தினுடைய காட்சி அமைப்புல எடிட்டிங் செஞ்சு நம்மளுடைய காட்சிகளையும் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறோம், அதுல என்ன கருத்துக்கள் இருக்குது, அது வந்து எப்படி வந்து சமுதாய மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் போய் சேரணும்ன்றத வந்து ஏதோ ஒரு உன்னத நோக்கோட அவங்க எடுக்கும்போது, அது இதுவரைக்கும் இது பராசக்தி படமா இருக்கட்டும், மெய்யழகனா இருக்கட்டும், பாமா விஜயமாக இருக்கட்டும், இந்த தலைப்புகள்லாம் பார்க்கும்போது எல்லாமே மனித பண்புகளை தான். பராசக்தி எடுத்துக்கிட்டா ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனையை வந்திருந்தது. மெய்யழகன்னு ஒரு கேரக்டர் எடுக்கும்போது அந்த கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பண்பை வந்து வெளியில வந்தது. பாமா விஜயம் அதாவது அகலக்கால் வச்சு செய்யக்கூடாதுன்ற ஒரு இது வந்து, அதே மாதிரி இந்த இதுவும் வந்து ஒரு தாய் பாசம், ஒரு மகனுக்கு வந்து அம்மா வந்து உடைய அந்த மதர் சென்டிமெண்ட்ஸை வந்து அழகா சித்தரிச்சு, ஒரு வாயில்லாத ஜீவன் வந்து எப்படி ஒரு அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதையும் அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை, நாம அது கொடுத்தா அது பன்மடங்கு நமக்கு ஒரு அன்பை செலுத்துங்கிற ஒரு விஷயம். இது மாதிரி நல்ல ஒரு மசாலாக்களே இல்லாமல் ஒரு அருமையான ஒரு பண்பான ஒரு மசாலா வந்து ஒரு இயக்குனர் பிரியதர்ஷன் கொடுத்திருக்கிறாரு. அது இன்னைக்கு அழகா அவங்க படமாக்கி நமக்கு சொல்லாக்கி நம்மளை ரசிக்க வச்சு கேட்க வச்சாங்க. கேட்டோம், ரசித்தோம் என்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா சேவன் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி ஐயா. அருமை அருமை. இன்னொரு சிறப்பு, பிரேமாக்கு கரெக்டா 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. 3:43 ஆரம்பிச்சாங்க, 4:28 முடிச்சிருக்காங்க. கரெக்டா 3/4 மணி நேரம். இதுதான் நம்மளுடைய ஃபார்வர்ட் டைமும். ஏன்னா நம்ம இந்த காணொளி காட்சி, தலைமை உரை, இது எல்லாம் முடிச்சு எல்லாருக்குமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 3:40 to 3:45 நம்ம மைக்க கொடுப்போம். இந்த 3/4 மணி நேரமும் இடைவிடாம பேசி அற்புதமா சொல்லியிருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலிய அன்பர் இல்ல சார், சின்ன பிள்ளை அப்படின்ற ஒரு அம்மாவுக்கு இதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு அவங்க வந்து ஊக்குவிச்சதுக்கு வாஜ்பாய் வந்து அவர் காலையே விழுந்து வணங்கினது எனக்கு வந்து ஞாபகம். சின்ன பிள்ளை, ஆமா கரெக்ட். அது ரொம்ப எல்லா பத்திரிகைகள் எல்லாம் வந்து மதுரையில வந்து இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் களஞ்சியம்ன்ற ஒரு குரூப்போட லீடர் அந்த அம்மா. ஆமா கரெக்ட். இப்ப நல்லா சொன்னீங்க. ஆஸ்திரேலிய அன்பர் டாக்டர் நடேசன் சுந்தரனார் என்ன சொல்றாருன்னு கேட்போம் வாங்க. நன்றிங்க ஐயா. இந்த இன்றைய பொழிவு மிக அருமையா இருந்தது. இது வந்து இதை ஒரு கதை சொல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம டெல்லியிலேருந்து வருவாங்க, அதே மாதிரி இவங்க அவங்கள விட சிறப்பாக ஒரு கதை சொல்லி இல்லாமல் அந்த சொல்லும்போது இந்த படத்தை நாம் நேரில் பார்த்த மாதிரி நம்முடைய கருணாநிதி சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த உச்சரிப்பு, அவங்களுடைய அந்த அந்த வசனங்களை சொன்னது, கதை சொன்னது வந்து அந்த மாறி மாறி பேசினாங்க. அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படியே 45 நிமிடங்கள் போனதே தெரியல. அவ்வளோ ஒரு படத்தை நம்ம பார்க்காமையே அந்த படத்தை வந்து நாம் முழுமையாகவே சொல்லிட்டாங்க. நான் நினைக்கல அந்த படத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து இதை எடுத்து வச்சேன், அதை போய் பார்த்தேன். இது வந்து யூடியூப்ல இருக்கு முழுமையான படம். பார்க்கணும்னால எனக்கு 2 நாளாக எனக்கு பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த வேலை அந்த காரணமாக அந்த சமயத்தை இப்போ படம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி இருக்காங்க. இருந்தாலும் நான் நிச்சயமாக அதை பார்க்கணும். இந்த வார இறுதியில் இப்போ ஓய்வு இருக்கும்போது அவசியம் நான் பார்ப்பேன்னு சொல்லி அவங்க வந்து முக்கியமாக இந்த எல்லாம் அருமையாக வந்து இப்போ நம்ம கருணாநிதி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு. இந்த பெண்ணியம் குறித்த கருத்துக்களுக்கு எவ்வளோ நீங்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கீங்க. இந்த ஒரு திரைப்படம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனசை தொட முடியும், எப்படி மக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், அரிய கருத்துக்களை ஐயாவும் நம்முடைய சேவா ரத்னம் அவர்களும் தன்னுடைய உன்னுரை, நடுவுரை எல்லா இடத்துலையும் பல முறை சொன்னாங்க. அருமையான கருத்துகள். இந்த மாதிரி அதனால் உங்களுக்கு முழுமையான என்னுடைய பாராட்டுகள். மிக்க நன்றிமா. உங்களுடைய மறக்கவே முடியாது இந்த அருமையான கதையை நாம் கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிக்க நன்றி. நல்லா அருமையா சொன்னீங்க. அடுத்து இவங்க தலைமை உரை நிகழ்த்திய செல்வராணி செல்வம்மா, நீங்க எதுவும் சொல்றீங்களா? ஏன்னா அவங்க வந்து பார்க்கல படம், சொன்னதுக்கு அப்புறம் சில குறிப்புகளை வச்சு சொன்னாங்க. இப்ப நீங்க இந்த கதையை கேட்டீங்களா? வாட்டி வர உங்களுடைய இதை சொல்லுங்க. வாங்க செல்வராணி. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ரொம்ப மிகச்சிறப்பாக இந்த கதையை பத்தி ஃபுல்லா நேர்ல பார்த்த மாதிரி எல்லாத்தையுமே விளக்கமாக ரொம்ப அருமையாக திருமதி பிரேமா அவர்கள் அருமையா சொன்னாங்க. ஆக்சுவலா ஒவ்வொரு அந்த கேரக்டரோட ஒவ்வொரு மனநிலையும் பத்தி அவங்க அப்படியே சொல்லும் போதே சித்தரிச்சுட்டாங்க எல்லாத்தையுமே.
அந்த கேரக்டர்லயே நுழைஞ்சு சொன்ன மாதிரி ஒரு ஆக்டிங் மாதிரி அந்தந்த கேரக்டர் செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை ஏற்படுத்துற திரைப்படம். ஒண்ணு, பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா உணவூட்டி வளர்க்கணுன்றதும் இதுல இருந்து நம்ம அந்த அம்மா வந்து அந்த தொழிலை பத்தி இன்னும் கொஞ்சம் செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிறதையும் நினைக்க வைக்கிற ஒரு படம். ரெண்டாவது, அந்த பையன் வந்து எவ்வளவு தூரம் அந்த அம்மாவை புரிஞ்சுட்டு லாஸ்டா தான் அவன் வந்து அட்லீஸ்ட் கடைசியிலையாவது புரிஞ்சுக்கிறான்றத அந்த டைரக்டர் காட்டியிருக்காரு. அதையும் நல்லா உணர்ச்சி பூர்வமா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் இந்த ஒரு நாயோ இல்ல ஏதோ ஒரு செல்ல பிராணின்னா அது ரொம்ப வெறுக்க கூடாது, கடைசியில வெறுத்துட்டு லாஸ்டா அவங்க வந்து அது மேலேயும் அன்பு காட்டுறாங்க. அந்த கருணைன்றது அந்த மனித மனசுல எப்படி ஊறி போய் இருக்காது ஆட்டோமேட்டிக்கா, பட் அந்த பயம் மூலமா அவங்க வெளிப்படுத்தாம இருந்து இறுதியில வந்துடுறாங்கன்றது. ஈவன் அந்த அனிமல் கூட அவ்வளவு அட்டாச்சா அவங்களோட போயிடும்போது ஏன் மனிதர்கள் இருக்கக்கூடாதுன்றதுதான் லாஸ்ட்ல அந்த டைரக்டர் கொண்டு போறாரு. இவங்க சொன்ன விதம் எல்லாமே படம் பாக்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கவர் பண்ணி சொல்றதுன்றது இது நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல ஒரு படத்தை அப்படியே வரிவையா கொண்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த காட்சி பூர்வமா அமைச்சு சொல்றதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அதை அவங்க டன் வெல். என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி. நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. நல்லா சொன்னீங்க. இப்போ கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கண்ணம்மா பிரேமா கண்ணம்மா என்னம்மா உந்தன் விளக்கம் அம்மா, அப்பத்தா படம் அப்பப்பா ரசித்தோமே நாங்களும் வியந்து நாங்கள் போற்றுகின்றோம் அம்மம்மா. உண்மையிலே பிரமாத படத்தை பார்த்த அனுபவம் தான் எனக்கு கிடைச்சது. அந்த ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே கண்ணு முன்னால வந்தது. பாவாடை சாமி, கண்ணம்மா, அழகு சுந்தரம், அவந்திகா, நம்ம மனசுலயும் பதிஞ்சிடுது பாத்திரங்கள். நம்ம மனசுலயும் பதிஞ்சிடுது பாத்திரங்கள். அப்படியே படத்தை பார்த்த முழு திருப்தி இருந்தது. உண்மையில மனதார பாராட்டுறேன். நீ ஒவ்வொரு தடையும் நீங்க ஒரு சினிமாவே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா நான் சினிமாவே பாக்குறது இல்ல, இப்படியாவது பாக்குறதுக்கு வாய்ப்பு. ரொம்ப பாராட்டுக்கள் தான், வாழ்த்துக்கள். சுத்தி போட்டுருந்தோம். அடுத்த முனைவர் பூங்கோதை. இந்த படத்துல ஒரு சீன் வந்து ஐயா ஒரு நிமிஷம். இந்த படத்துல ஒரு சீன் வந்து அவங்க சொன்னாங்க, மேடம் வந்து சொன்னாங்க ஆக்சுவலி, அதாவது ஊர்வசி கேரக்டரா அவருங்க கணவரோட படத்தை பார்த்து இப்படி பண்றாங்க பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம சங்கத்திலேயே அதே மாதிரி ஒரு செயலை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அம்மையார் அவர்கள். ஏன்னா அவங்களோட அந்த அவங்களும் அந்த குணபாவத்தோட தான் இருக்கிறாங்கிற செய்தியை சொல்றாங்க. கணவர் தான் கைட் பண்ணிட்டே இருக்காரு டே டு டே லைஃப்ல. நானும் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய திலகவதி அம்மையார் இப்படித்தான். அவங்க அதோட ஒரு படிமையில போய் அவங்க கணவருக்கு சிலையே பண்ணி அவங்க கணவருடைய சிலையை பேசிட்டு போறாங்க. அவங்களோட கருணாநிதி வந்து பண்ணி அவங்க ஆசீர்வாதம் பண்றபடியே பண்ணிட்டாங்க. சிலையை பேச வச்சுட்டாரு. ஆமா. இப்ப முனைவர் பூங்கோதை ஆரம்பிச்சிருக்கேன், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அதுதான் நீத்தார் பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம வணங்குதல் மூலமா நம்முடைய வாழ்வு சிறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. அந்த வகையில தான் எல்லாரும் செயல்பட்டு இருக்கோம். வகையில இன்னைக்கு அம்மா வந்து அப்பத்தா அப்படிங்கிற அந்த நானும் அந்த படத்தை பார்க்கல, உண்மையா பார்க்கல. இன்னைக்கு வந்து பார்த்த மாதிரியே ஒரு உணர்வு, அதாவது பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. நூல் விமர்சனமா இருந்தாலும் சரி, ஒரு சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து ஒரு சுவைபட சொல்றதுல வந்து ரொம்ப பிரேமா மாதிரி சொல்ல முடியாது. ஆனா வந்து ஒரு கதாசிரியர் வந்து எப்படி ஒரு கதையை வந்து சொல்லுவாரோ அந்த அளவுக்கு அந்த திரைப்படம் வந்து இன்னைக்கு திறனாய்வு அவங்களோட சுவையா இருந்தது. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிம்பாரு வள்ளுவர். அந்த மாதிரி அம்மா பேசுறத கேட்டவங்களும் கேட்காதவங்களும் கேட்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அருமையான ஒரு இது. பார்க்காத அந்த படத்தை வந்து பார்க்க வச்ச அம்மையார் அவர்களுக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். முக்கியமா அந்த நாய்க்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தையும் இதுல கொண்டாந்துட்டாங்க. பித்து பிள்ளைமன கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு உருவாக்கி இருக்காங்க. அவங்க சொன்ன உடனே இந்த பாட்டுலாம் ஞாபகம் வந்தது. முதல்ல ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, அந்த ராஜா வளர்த்தாரா ஒரு நாய், அந்த நாய்க்குள்ள நன்றி பையங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. பேராசிரியர் கௌரிராஜ் இருக்காங்களா லைன்ல? இருக்காங்க.
அவங்க படம் இருக்குது, ஆள் இருக்கணும்ல. வாங்க. முதல்லயே அவங்க கை தூக்கினாங்க சார். இல்ல முதல்ல இருக்காங்க, பட் இருந்தாலும் நம்ம வந்தவங்க சொல்லணும்ல. இல்ல பரவாயில்ல. அன்பர்களே, இப்ப நிறைவாக நன்றி நவில வரும்படி பரமத்தி வேலூர் கண்டர் கல்லூரியினுடைய பேராசிரியர், வேதியியல் இணை பேராசிரியர் லதா அவர்களை அழைக்கிறோம். பாருங்க. உங்க கருத்தையை சொல்லிட்டு நன்றி சொல்லலாம். ஆமா, உங்க கருத்தை சொல்லிட்டு கரெக்ட். உங்க கருத்தை சொல்லிட்டு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த அப்பத்தா திரைப்படம் அப்பப்பா நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த படமே நான் இந்த சினிமா அவ்வளோவா பார்க்கறதில்ல. இருந்தாலும் பார்த்தேன், ரசித்தேன் சார்ந்த தலைப்பில் இன்னைக்கு அம்மா பிரேமா அம்மா பேசுன்னு சொன்னது, கதை வந்து அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டீட்டெயிலாக டெப்த்தாக படம் பார்க்காதவங்களும் புரியுற மாதிரி எல்லா ஆங்கிளையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. அடுத்தது வாட்டர் தேங்க்ஸ். எம்டிஎஸ் அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் இணைந்து நடத்தும் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு. இந்த நிகழ்வில் வரவேற்புரை நல்கிய முனைவர் ரா பூங்கோதை, மேனாள் துணை முதல்வர், அண்ணா ஜெம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சென்னை அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தலைமையுரையாற்றிய முனைவர் செல்வராணி செல்வம், மேனாள் முதல்வர், ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி, அமராவதி புதூர், காரைக்குடி அம்மா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லோவியம் வழங்கிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன், பூந்தண்டலத்தில் திருவள்ளுவர் கல்வியம் வளர்ச்சி மையம், கௌரிராஜாமா வந்திருக்காங்க. சொல்லோவியம் வழங்கிய வாசி அம்மா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுக உரையை வழங்கிய பேராசிரியர் முனைவர் கா திலகுதி அம்மா, மேனாள் இயக்குனர் தமிழ் பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் அம்மா அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்றைய சிறப்புரையாளர் பிரேமா அம்மா அவர்கள் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு நல்ல திறமையாகவும் செம்மையாகவும் நல்ல திறம்பட எடுத்துரைத்தார்கள். அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை மேலும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த கலைமாமணி சேகன் ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வரவேற்பு நல்கிய அம்மா அவர்களுக்கும் மற்றும் காணொலி காட்சி ஏற்படுத்தி கொடுத்த சாய் கிரியேட்டர்ஸ் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சுந்தர் நடேசன் தனது கருத்துரையை வழங்கினார். ஐயா அவர்களுக்கும் நன்றி. மேலும் இன்னும் ஒரு கௌரி ராஜா அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த சேயன் ஐயா அவர்களுக்கு மேலும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாங்க பேராசிரியர் கௌரிராஜ், வாங்க வாங்க. என்னன்னா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அருமையாக திரைப்படத்தை பார்த்தேன் ரசித்தேன் என்பதை நான் ஏற்கனவே லண்டனில் ஒரு முறை பார்த்திருந்தேன். மீண்டும் என் கண் அந்த படத்தை போல இருந்தது. மிக அருமையாக இருந்தது அம்மா. அவங்க லைன் கட் ஆகுது. உங்க லைன் கட்டாயி உங்க இணைப்பு தொடர்ந்து பேசுங்க. சரிங்க சரிங்க. மிக அருமையாக இருந்தது. அந்த விளக்கங்கள் கண்முன்னே காட்சியை கொண்டு வந்து நிறுத்துவது போல வெகு அருமையாக விளக்கி இருந்தீர்கள். அதை பாராட்டுவதற்கு தான் வந்தேன். மிகவும் அருமை. இந்த நிகழ்ச்சியை அமைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா ஒரு நேரத்தை நல்ல விதமா மீண்டும் ஒரு முறை அந்த படத்தை நினைச்சு பார்க்கும்போது அந்த பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்தது எல்லாத்தையும் நீங்க சொன்ன விதம் வெகு அருமையாக இருந்தது. சிறப்பு அம்மா, மிகவும் சிறப்பாக இது பண்ணி இருந்தீங்க. மகிழ்ச்சி. எனக்கு என்னன்னா இப்ப பாருங்க, இந்த நிகழ்ச்சியின் மூலமா ஒரு படத்தையே பார்த்த ஒரு உணர்வை பெற்றுட்டோம். படம் அதிகமா பாக்குறது எல்லாம் கிடையாது, இதுவுமே படம் பாக்குறது இல்ல. ஆனா இந்த படத்தை அவ்வளவு அழகா கொண்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி நல்ல படங்களை சஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த மாசத்துக்கு என்ன படம் எடுக்கலாம், நம்ம பார்த்தேன் ரசித்தேன் கொண்டு வரலாங்கிறத எனக்கு மெசேஜா கொடுங்க. செய்தி கொடுத்தீங்கன்னா அது இன்னொன்னு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆற்றல் படமும் அது ஒரு முக்கிய, அது ஒரு கலை. ஆமா, அந்த கதையை உள்வாங்கி எல்லார் மனசுலயும் அதை பதிய வைக்கும் வரை சொல்றது இட்ஸ் a கிரேட் ஆர்ட். அது ஒரு நல்ல கலை. அருமையான அந்த கலையை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு மீண்டும் நன்றி. அடுத்த மாசம் ஜூலை, இப்ப ஜூன் மாதத்துக்கு முடிஞ்சிடுது. அப்புறம்
வாசகர் வட்டம், அடுத்தது வாசகர் வட்டம் தானே, வர்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3வது செவ்வாய்க்கிழமையில வாசகர் வட்டம். அறிவியல் பூங்கா 67ஆம் இஷ்யூவை பத்தி வாசகர் வட்டம் நிகழ்ச்சி வருகிற செவ்வாய்க்கிழமை இருக்கிறது என்ற தகவலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பர்களே, திருவள்ளுவர் குடும்ப கூட்டு விழா, கௌரிராஜ் ரொம்ப நாளா வராம இருக்கீங்க, வாங்க. அதாவது நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த மாதத்திற்கு ஒரு முறை சந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் திருவள்ளுவர் குடும்ப கூட்டு விழா நம்ம வச்சிருக்கிறோம். அந்த விழால எல்லாரும் ஏன்னா செலிபிரிட்டிஸ் தவிர, அதாவது பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் தவிர மற்றவர்களும் வரலாம், வந்து பங்கெடுத்து அந்த அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும். இன்னொன்னு, இதுவரை நம்ம மந்த்லி மீட்ல நடத்தல 40 வருஷமா, இப்பதான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாரும் அன்பு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த நம்ம எல்லாருக்கும் அழைப்பெல்லாம் அனுப்பிட்டோம். அதனால என்னுடைய அன்பு வேண்டுகோள், வாருங்கள், வந்து அந்த பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவரை வாழ்த்துங்கள் என்று சொல்லி, அதுவும் நாளைக்கு கூட ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அது சுந்தரேசன் அவர்கள் நமக்கு எல்லாருமே அதுக்கு நன்கொடை வழங்கியிருக்காங்க. அனைத்து அன்பர்களுக்கும் சந்தோஷ் அவருடைய அந்த பேபி ஷவர் அந்த நிகழ்வும் சரி. 13ஆம் தேதி திருவள்ளுவர் குடும்ப கூட்டு விழாக்கு SP முத்துராமன் அவர்கள் வருகிறார். அவருக்கு 92 வயது. அவர் மிக அருமையாக அன்னைக்கு பேசினாங்க. அதனாலதான் நம்ம அவரை மறுபடியும் கூப்பிட்டுருக்கோம். அவர் வருகிறார், வாருங்கள், அந்த நிகழ்ச்சியை பங்கெடுத்து மகிழுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளை நாளும் படித்து மகிழ்வோம். அத்துடன் திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.